கடைசி காலத்துல எழுப்புதல் வருகிற காலத்தில் நிறைய தீர்க்க தரிசன வரமுள்ள ஜனங்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா வேத வசனத்துல சொல்லுது, ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் தம் தீர்க்க தரிசிகளான தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தேவன் பூமியில ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா தம் ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அவர் அதை வெளிப்படுத்தணும். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாராவது ஒரு தீர்க்க தரிசியிடத்தில் கர்த்தர் கண்டிப்பாய் காரியத்தை வெளிப்படுத்திட்டு தான் மனிதர்கள் நடுவிலே ஒரு காரியத்தை செய்வார். அது ஏதாவது ஒரு ஆள்கிட்ட வெளிப்படுத்தியிருப்பார். அது எல்லாத்தையும் ஒரே தீர்க்க தரிசிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆளிடத்தில் அது சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்பது மரபு. உலகத்துல செய்யணும் அப்படிங்கிறது மரபு. இப்ப கர்த்தர் கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த எழுப்புதல் இனி வருகிற ஒரு புதிய காலத்திற்குள் நாம் நுழைவதற்கான நுழைவாயிலாக இருக்கிறது. அப்ப இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக எல்லாம் இப்படிப்பட்ட காலத்தை மாற்றுகிற எழுப்புதல்கள் வரும்பொழுதெல்லாம் அதுல வேலை செய்வதற்கு தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர்கள் பயன்படுத்தப்படுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு விதமான ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கும் மனிதருக்கும் இடையிலே ஊழியம் செய்யறவங்க. அந்த காலத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், நியாய பிரமாணிக்கர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி அப்புறம் ராஜாக்கள் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனால ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய ஜனத்தை வழிநடத்துவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் வந்த பொழுது கர்த்தர் அப்படியே அந்த செட்டிங்கை மாத்திட்டார். ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நடத்துவதற்கல்ல, தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள், அவங்க எந்த தேசத்தவர், எந்த மொழி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களை நடத்தணும். அதுக்கு இப்ப 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். இந்த 5 பேரையும் சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் வேற, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்று ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் வேற. அப்ப இந்த ஒவ்வொரு காலத்திற்கும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வதற்கு பல்வேறு விதமான ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க. புதிய ஏற்பாட்டு கால ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தின உடனே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தின நிறைய ஊழியர்களுடைய ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் ஆசாரியர்களை காண முடிவதில்லை, பிரதான ஆசாரியர்கள் இல்லை, அப்புறம் வேத பாரகர்கள் இல்லை, அந்த நியாயாதிபதிகள் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிட்டு 5 ஊழியங்களை புதுசா ஏற்படுத்தினார். அந்த 5 ஊழியங்கள்ல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 ஊழியங்கள். அதே மாதிரி கடைசி காலம் வரும் பொழுது இன்னும் அவர் 7 விதமான ஊழியர்களை எழுப்ப போகிறேன் என்று நம்மிடத்தில் பேசி இருக்கிறார். ஆனா எல்லா காலத்திலும் கர்த்தர் எழுப்பின ஊழியர்களை நீங்கள் கவனித்து பார்த்தால், தீர்க்கதரிசி என்ற ஊழியர் மாத்திரம் எல்லா காலத்திலும் ஊழியம் செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தீர்க்கதரிசி இருப்பான், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தீர்க்கதரிசி இருப்பான், கடைசி காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அப்ப இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள், கடைசி காலம் என்ற ஒரு புதிய காலம் மலர்வதற்கு முன்பாக, அந்த காலத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு எழுப்புதல் வரப்போது பாருங்க. இந்த எழுப்புதல் வருகிற நேரத்துல கர்த்தர் அநேகரை தம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்ப போகிறார். கடைசி காலத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் திரளாக எழும்புவார்கள். இதில் நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் வேறு, தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள் என்பவர்கள் வேறு. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆனா தீர்க்க தரிசி என்றால் அவன் முழுசா தீர்க்க தரிசியாக வாழ வேண்டும், அது வேற. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பாஸ்டராக வாழ்ந்து கொள்ளலாம், ஒரு குடும்ப தலைவராக வாழ்ந்து கொள்ளலாம், ஒரு ராஜாவாக இருந்து கொள்ளலாம், ஒரு சுவிசேஷகராக இருந்து கொள்ளலாம், ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் தீர்க்க தரிசியாய் வாழ்கிறவன் என்பவன் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்க தரிசன ஊழியத்தை தான் செய்ய முடியும். அவன் தீர்க்க தரிசியாகவே ஜீவிக்க வேண்டும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், கட்டளைகள், அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த ஊழியத்தின் தன்மைக்கேற்றபடி அவங்க எப்படி நடக்கணும், அவங்களுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது.
தீர்க்க தரிசிகளுக்கு. ஆனா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு வெவ்வேறு விதமான பணிகள் இருந்தாலும் தீர்க்க தரிசன வரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடைசி காலத்துல கர்த்தருடைய வேலை வருவதற்கு வரைக்கும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் தான் சிறப்பாக பணியாற்ற போகிறார்கள். அதனால வேத புஸ்தகத்துல ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவேல் 2:28 இவைகளுக்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த யோவேல் என்ற ஒரு தீர்க்க தரிசி இடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன ஒரு காரியம். ஒருவேளை அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கவனித்து பார்த்திருந்தால் ஒருவேளை யோவேலுக்கு கள்ள தீர்க்க தரிசின்னு பேர் கூட கொடுத்திருப்பாங்க. ஏனென்றால் கர்த்தர் யோவேலுக்கு வெளிப்படுத்தி சொன்ன அந்த காலகட்டத்துல அபிஷேகம் என்பது மாம்சமான யாவருக்கும் உரியதல்ல. ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் அவன் தேவனால் அழைப்பு பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கணும். இரண்டாவது சட்டம், அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும். புறஜாதிகள் மேல் அந்த அபிஷேகம் வராது, அது வருவது ரொம்ப கடினம். அப்ப அந்த அபிஷேகம் என்பது முழுக்க முழுக்க தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஏதாவது ஒன்றை சேர்ந்து அதிலையும் விசேஷமான வேலையை செய்வதற்காக கர்த்தரால் அழைப்பு பெற்ற ஊழியக்காரனுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்படும். அவர்களுக்கு சிலருக்கு தான் தீர்க்க தரிசனம் பார்க்கிற அனுபவிக்கிற வரம் கொடுக்கப்படும். ஆனால் யோவேல் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும். மாம்சமான யாவர் மேலும் சும்மா ரோட்ல போறவங்க வரவங்க மேல எல்லாம் இல்ல. இப்போ இருக்கக்கூடிய சட்டம், யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துல இருந்த சட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தானே இருந்தது. இனி அப்படி இல்ல, இன்னொரு காலம் வருகிறது. அந்த காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல, மாம்சமான யாவரும், அவன் இந்தியனா இருக்கலாம், ஆப்பிரிக்காவை சேர்ந்தவனா இருக்கலாம், ஜப்பானியனா இருக்கலாம், சைனாவை சேர்ந்தவனா இருக்கலாம், பிலிப்பைன்ஸ் தேசக்காரனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தேவனை தேடுகிறவர்கள் மேல மாம்சமான யாவருக்கும் இந்த அபிஷேகம் பொதுவானதாக வைக்கப்பட போகிறது என்கிற வார்த்தையை யோவேல் அங்கே உணர்த்தி காண்பித்தார். அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களை தாண்டி வேறு யார் மேலும் அபிஷேகம் இறங்கினாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காலம். எப்போ அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு வந்த போது கூட பேதுரு புறஜாதிகளுக்கு நடுவில் போய் அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதி ஜனங்கள் மேல் இறங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவ ஏன் புறஜாதி வீட்டுல போய் நீ சுவிசேஷம் அறிவித்தாய், ஏன் ஜெபம் பண்ணின, ஊழியம் செய்தாய் என்று அப்போஸ்தலருடைய ஆலோசனை சங்கத்திலே கேள்வி வைக்கப்பட்ட போது அவர் சொன்னார், நான் அங்கே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசின பொழுது நம்மேல் இறங்கின மாதிரியே அபிஷேகம் அவர்கள் மேலும் இறங்கினதை கண்டேன். அப்ப அந்த காலத்துல கூட அந்த அபிஷேகம் என்பது இஸ்ரவேலர்களை தாண்டி மற்றவர்கள் மேல் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும். எந்த தேசம், எந்த நிறம், எந்த மொழி, அவன் இஸ்ரவேல் நாய்த்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, அவர்கள் எல்லாருமேலும் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, இது இந்த அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன வரத்தை மையப்படுத்தி ஜனங்கள் மேல் அது ஊற்றப்படும். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற இந்த அபிஷேகம், அதை கேட்டகரி வைஸா சொல்றாங்க பாருங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அந்நாட்களிலே, இவைகளுக்கு பின்பு அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படின்னா குமாரர் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. குமாரர் என்றால் வாலிபர்கள் அல்ல. ஏன்னா அடுத்த வசனத்துல வாலிபர்களை பற்றின வார்த்தை வருகிறது, உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். அப்ப அதுக்கு முன்னால குமாரர் என்றால், குமார பருவம் என்பது குழந்தை பிராயம்.
குழந்தைகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். அவங்க விஷன் பார்ப்பாங்க. உங்கள் மூப்பர்கள், வயதான மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். ஒரு நேச்சார் பார்த்தது போல, ஒரு பார்வோன் மன்னன் பார்த்ததை போல ராக்கால தரிசனங்களிலே கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி உங்கள் மூப்பர்களிடத்திலே பேசுவார். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், அபிஷேகத்தை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்ப அவர் சொல்றாரு, ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் அவங்க ஏற்கனவே ஊழியம் செய்யறாங்க. ஒரு அப்போஸ்தலனாகவோ சுவிசேஷகனாகவோ போதகனாகவோ ஊழியம் செய்யறாங்க. அவர்கள் மேல ஒரு அபிஷேகம் வரும், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஊழியம் சபை ஊழியம் தான், ஆனா அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பான். ஊழியம் சுவிசேஷ ஊழியம் தான், அவன் தீர்க்க தரிசனம் உரைப்பான். ஊழியம் ஒரு போதக ஊழியம் தான், அவன் தீர்க்க தரிசனம் உரைப்பான். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யாரை நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுவோம், அல்லது வேதம் யாரை ஊழியம் என்று சொல்லும்னா, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றால், ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவனைத்தான் ஊழியக்காரர் என்று நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. அப்ப இவர்கள் ஏற்கனவே அனாயிண்டிங் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஊழியம் செய்து ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஏற்கனவே ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அந்த ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார். அப்ப இவங்க மேல இவர்கள் இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகத்தை தாண்டி வேறொரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுக்கப்படுகிறது. இந்த அனாயிண்டிங் அவர் மேல வந்த உடனே அவர்கள் இதுவரைக்கும் செய்த ஊழியத்தோடு சேர்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். இது வாலிபன் மேல் வந்து இறங்கினால் அவனை தரிசனம் காண வைக்கிறது. குழந்தைகள் மேல் இறங்கினால் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறது. அது மூப்பர்கள் மேல் இறங்கினால் சொப்பனம் காண வைக்கிறது. அது ஊழியக்காரர்கள் மேல் ஊழியக்காரிகள் மேல் இறங்கினால் அவர்களை வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறது. இதுல நீங்க நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர்கள் யாரும் தீர்க்க தரிசிகள் அல்ல, ஆனால் தீர்க்க தரிசன வரமுடையவர்கள். தீர்க்க தரிசன வரமுடைய ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. அது யோவேல் காலத்தில் உரைக்கப்பட்ட போது அது எப்ப வரும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா அது எப்ப வரும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். எப்ப வரும் இந்த அபிஷேகம்? கடைசி நாட்களிலே, கடைசி காலத்துல, இந்த லாஸ்ட் டேஸ் என்று சொல்லுகிற புதிய கால பரிமாணம் வரும் பொழுது இந்த அபிஷேகம் அவர் மேல் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சொல்றாங்க. அப்ப நாம வாழ்கிற இந்த நாட்கள் தான் கடைசி நாட்கள். இந்த நாட்களில் தேவன் ஒரு புதிய பரிமாண காலத்துக்குள்ளே தம் ஜனங்களை கொண்டு போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து மணவாட்டியின் காலம் முடிய போய் அதற்கு அடுத்து கடைசி காலம் என்ற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம்தான் வைராக்கியமாக யுத்தம் செய்து சாத்தானுடைய கைகளில் இருந்து உலகத்தை முழுவதுமாக மீட்டு கொண்டு கர்த்தராகிய தேவன் உலகத்தின் மேல் தம்முடைய ஆளுமையை அமைக்க போகிறார். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே வந்த பொழுது ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தினார், புதிய காலத்தை. 2வது முறை இயேசு இனி ரகசியமாய் வரும் பொழுது தன்னுடைய மனவாட்டி எடுத்துக்கொள்ள போகிறார். 3வது முறை இயேசு பகிரங்கமாய் வரும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறார். அதுக்கு தான் இயேசு திரும்ப வர போகிறார். ஒரு சின்ன கூட்டத்தை எடுத்துக்கொள்வதற்கல்ல. மனவாட்டி என்பது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நடுவில் ஒரு சின்ன கூட்டம், அவர்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வதற்கல்ல. இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். கடைசி காலத்தின் முடிவிலே இயேசு வந்து பொல்லாதவனாகிய பிசாசை அவன் பாதாளத்திலே தள்ளி முழு உலக அதிகாரத்தையும் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா திசைகளிலும் இயேசுதான் ராஜாவாக வீற்றிருக்க போகிறார். உலக அரசாங்கத்தை கையில பிடிக்க போகிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஆளுமை செய்ய போகிறார். உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆளுமையின் கீழே கொண்டு வர போகிறார். இந்த உலகம் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்பட போகிறது. அப்போது ஒரு பெரிய கடமை செய்வதற்கு உண்டான மனிதர்கள் இந்த கடைசி கால எழுப்புதல் இருந்து தோன்ற போகிறாங்க. இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்னால் அந்த கடைசி காலத்துல அந்த எழுப்புதலுக்குள்ளே கொண்டு போவதற்குண்டான இந்த கால இந்த பருவத்திலே
கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போறார்னா, திரளான ஜனங்களின் இந்த கடைசி கால தரிசனத்தை விசுவாசித்து தேவனுடைய கடைசி கால திட்டத்தை நம்பி தேவன் சொல்லுகிற அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கடைசி காலத்தின் நிகழ்வுகளை விசுவாசித்து அதை குறித்து தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆவலை புரிந்து கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. இயேசு ராஜாவாய் வருகிறதை எதிர்பார்த்து அதற்கென்று கிரியை செய்யவும் வரப்போகிற எழுப்புதலுக்காக தங்களுடைய பணிகளை ஆற்றவும் அதை நம்பி விசுவாசித்து ஒரு கூட்டம் வர்றாங்க பாருங்க. அந்த கூட்டத்தார் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், உங்கள் கண்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். அதை குறித்து தான் யோவேல் நமக்கு முன்னறிவித்து சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார்கள். இப்ப திரளா வந்தாங்களே இவ்வளவு பிள்ளைங்க, இவ்வளவு பேரையும் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண போகிறார்கள். உங்கள் வாலிபர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்து தரிசனம் காண வைக்க போகிறார். உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண போகிறார்கள். உங்கள் மூப்பருடைய கண்களை கர்த்தர் தொட்டு ராக்கால தரிசனங்களிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி காரியம் இப்படியா இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அடுத்து இந்த தரிசனத்தை கர்த்தருடைய கடைசி கால திட்டத்தை விசுவாசிக்கிற எந்த திருச்சபையையும் எந்த ஊழியக்காரனையும் தேவன் இந்த அபிஷேகத்தில் நிரப்பி தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார். இந்த கடைசி கால திட்டம், கடைசி கால எழுப்புதல், கடைசி காலம் என்ற ஒரு புதிய பரிமாணம், அந்த காலத்திற்குள் கர்த்தர் அழைத்து கொண்டு போகிற காரியம், அதை குறித்து சொல்லப்படுகிற செய்தி, அதற்கு செய்யப்பட வேண்டிய ஆயத்தம், அதற்குண்டான கிரியைகள், இவைகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குமானால் கர்த்தர் அந்த கூட்டத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகம் தான் தீர்க்க தரிசன அபிஷேகம். நீங்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறவர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் வரும். உங்க மேல ஏற்கனவே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது ரட்சிப்பின் அபிஷேகம், உங்களை கர்த்தரோடு இணைத்த ஒரு அபிஷேகம், உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தின ஒரு அபிஷேகம், அது உங்களை பாவத்தை கழுவின ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய பந்தியிலே உங்களை கொண்டு வந்து இணைத்த ஒரு அபிஷேகம். இப்போ உங்கள் மேல ஒரு புதிய விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யார் மேல இந்த அபிஷேகம் வரும் என்றால், கர்த்தருடைய கடைசி காலத்தை விசுவாசித்து தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற எவர் மேலும் அந்த அபிஷேகம் வரும். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளாய் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தீர்க்கதரிசிகளாய் வாழ்வது கடினம். தீர்க்கதரிசிகள் சமுதாயத்தை விட்டு விலகி வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவனிடத்திலே பல மணி நேரம் காத்திருக்கும்படிக்கு அவர்கள் கற்பிக்கப்பட்டவர்கள். உலகத்தின் எந்த காரியத்தின் மேலும் தங்களுடைய இஷ்டப்படி எதையும் செலுத்தாதபடி தேவன் சொல்றதை மாத்திரம் செய்யும்படிக்கு அவர்கள் அங்கே நிர்பந்திக்கப்படுகிறவர்கள், கட்டளை பெற்றவர்கள். சில காலத்துக்கு முன்னால ஒரு ஏறத்தாழ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் என்னை திடீரென்று, நான் பல்வேறு விதமான ஊழியத்தை செய்து வந்தேன். சபை வச்சிருந்தேன், நிறைய சபைகள் இருந்தது. எனக்கு பத்திரிகை நடத்தினேன், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவேன், டீச்சிங் பண்ணி இருக்கிறேன், நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டு வந்தேன். அப்ப ஆண்டவர் திடீரென்று என்னிடத்தில் ஒரு காரியத்தை பேசினார். ஒரு நாள் ஜெபம் பண்ண போது, ஆனா எனக்கு இந்த தரிசனமும் தீர்க்க தரிசன வரமும் ரொம்ப நாளுக்கு முன்னாலே இருந்தே இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்று இரவிலே கண் திறந்து பிரத்யட்சமாய் நான் சில தரிசனங்களை கண்டவன். அன்னைக்கு ராத்திரியே ஒரு 10 மணிக்கு எனக்கு அபிஷேகம், விடிகாலை 3 மணிக்கு ஒரு தரிசனம், அந்த மாதிரி. ஆனா அது எதுக்கு என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து நான் பல்வேறு விதமான ஊழியங்களை செய்து வந்தேன். சபை நடத்திருக்கிறேன், கிராமத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன், என்னென்ன ஊழியங்கள் இருக்கோ எல்லா ஊழியத்திலும் கை வைத்து செய்திருக்கிறேன். பத்திரிகை நடத்திருக்கிறேன், புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அப்ப இருந்தே இதெல்லாம் நடத்தி கொண்டு வந்த ஒரு காலகட்ட சபைகள் நடத்தி நிறைய சபைகளை வைத்து நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திடீரென்று கர்த்தரின் இடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மத்தியான நேரம், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, 3 மணி, கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் கேட்டது. ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நான் உன்னை என் தீர்க்க தரிசியாக அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு முதல்ல புரியல. நம்ம தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோமே சில நேரங்கள்ல, அதுக்கு பிறகு கர்த்தர் பேசும்போது சில நேரத்தில் தரிசனங்களை காண்கிறோமே, ஒரு கூட்டம் நடத்தும் போது பல வெளிப்பாடுகளை பற்றி நம்ம பேசுறோமே, இந்த இடத்துல இந்த வியாதியோட ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். நானும் சில சமயங்கள்ல ரொம்ப ரேரா, அன்னை மாதிரி இல்ல, ரொம்ப ரேரா சில சமயங்கள்ல பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ரொம்ப ரேர்.
இதெல்லாம் செஞ்சிருக்கிறோமே, சுகமாக்கி இருக்கிறேன். அப்போ வந்து நிறைய பேர் வரும்போது ஜெபம் பண்ணி விடுதலை நடந்திருக்கிறது, பிசாசு துரத்தப்பட்டிருக்கிறது, எல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோமே. கர்த்தர் இப்ப புதுசா சொல்றார், உன்னை நான் தீர்க்கதரிசியாக பயன்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய வாயாய் இருந்து நான் உன்கிட்ட பேசணும், உன் மூலமாக பல செய்திகளை உலகத்துக்கு கொடுக்கணும். உனக்கு சம்மதமான்னு கேட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அதான் ரொம்ப ஜென்டில். யாரையும் பிடிச்சி வலுக்கட்டாயமா நீ பேசியே ஆகணும்டான்னு சொல்லி தலையடிக்க மாட்டார். இருதயத்தின் வாசலண்டில் என்று ஆசையாய் கதவை தட்டுவார். ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால்தான், நீங்க அனுமதிச்சாதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதனாலதான் சொல்றது, கேளுங்க, நீங்க கேளுங்க. இல்லாட்ட சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். நீங்கள் ஆவலாய் அழைத்தால் தான் அவர் உள்ளே வருவார். இயேசு யாரை உடைச்சிட்டு கதை உடைச்சிட்டு உள்ளே வர மாட்டார். திருடன் தான் அப்படி வருவான், இயேசு அப்படி வரமாட்டார். நீங்க வருந்தி கூப்பிட்டால் தான் வருவார். அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், மகனே, நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த விரும்புகிறேன். என்ன சொல்ற? நான் நிறைய செய்திகளை உலகத்துக்கு கொடுக்கணும், என் சித்தம் நிறைவேற காத்திருக்கிற அநேகருக்கு நான் பல காரியங்களை கற்பிக்கணும். அதுக்கு நான் உன்னை என் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த விரும்புகிறேன், வர்றியான்னு கேட்டார். எனக்கு முதல்ல அதுல இருக்கிற ஆபத்து தெரியாது. நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே மோசே மாதிரி நினைச்சிட்டேன், எலியா மாதிரி நினைச்சிட்டேன். நம்ம கையை உயர்த்து அப்படி சொன்னோம்னா வந்து நெருப்பு இறங்க போது போல பிடிக்காதவன் அத்தனை பேர் தலையில இறக்கிற வேண்டியதான். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் இருந்தாங்க. தலையெல்லாம் இறக்கிடலாம்யா. அப்புறம் பார்வோனை கடல்ல போட்டு அமிழ்த்துற மாதிரி என்னை துரத்தினவர்களெல்லாம் உள்ள போட்டு கடல்ல முங்க வச்சிடலாம். என் மனசுல பல கற்பனை, தீர்க்கதரிசியால் அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். உடனே ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப தைரியமா சந்தோஷமா, ஆண்டவரே, கரும்பு தின்ன கூலியா? செஞ்சிருவோம் ஆண்டவரே. தீர்க்கதரிசி கண்ணை மூடினா கர்த்தரை பார்க்கலாம், அதெல்லாம் உண்மைதான். கண்ணை மூடினா கர்த்தரை பார்க்கலாம், கர்த்தர் பேசுவதை கேட்கலாம், மற்றவர்களை மிரட்டலாம். நான் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. ஏதாவது பேசினா பிடி சாபம் அப்படின்னு சொல்லிடலாம். யார்கிட்ட விளையாடுற? இயேசுவோடு கூட நாங்க ஒரே டேபிள்ல உட்கார்ந்து அத்திப்பழ அடைகளை சாப்பிட்டோம், அப்பம் சாப்பிட்டோம், அப்படிலாம் சாப்பிடலாம் போல இருக்கு. பரலோகத்துல போகலாம் வரலாம், பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க, எனி டைம் உள்ளே போகலாம் வரலாம். எசேக்கியேல் போனாரு, அப்படிலாம் என் கற்பனையில பல விஷயம் ஓடுது ஒரு செகண்டுக்குள்ள. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கரும்பு தின்ன கூலி ஆண்டவரே அப்படின்னு. ஆனா நான் கர்த்தர் கொடுத்த கரும்பு திங்கிறது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு அப்ப தெரியல. ஆண்டவர் சொன்ன போது, பல்லு இருக்கிறவன் தான் கரும்பு திங்க முடியும், பலவீனமான எப்படி சாப்பிட முடியும் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், நீ அதுக்கு ஒத்துக்கொண்டால், உங்ககிட்ட பெருக்கு பாருங்க எல்லா ஊழியம் சபை எல்லாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையா என் பின்னால வரணும். ஒரு கொஞ்ச நேரம் தான் நான் யோசித்தேன், இது எப்படி? இவ்வளவு சபைகள் இருக்கிறது, நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய ஊழியம் இருக்கிறது, போதகர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த பொறுப்புல இருக்கக்கூடாது, என் பின்னால என்னை பின்பற்றி வரணும். நான் யோசித்தேன். உடனே என்னுடைய போதகர்கள், அங்கிருந்த என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டேன், அவங்ககிட்ட பேசினேன். ஆண்டவர் என்னென்ன மாதிரி இப்படி சொல்றாரு, என்னை கூப்பிடுறாரு, நான் போகலான்னு வச்சிருக்கேன், நான் போறேன். அவ்வளவுதான். கோவம் வந்துருச்சு உங்களுக்கு? நீ சும்மா இருந்தவங்களை எங்களை வந்து ரட்சி ஆண்டவரை பத்தி அப்படி இப்படின்னு பேசி ஊழியத்துக்கு வான்னு சொல்லி நான் வேலையெல்லாம் ரிசைன்மெண்ட் உள்ள வந்து கடைசியில நீ போறேன்னு சொல்லி போயிட்டா நாங்க யாரை நம்பி எப்படி நடத்துவது? அப்ப வந்து ஜனங்கள் எப்படி வருவாங்க? அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன், நான் போகிறேன்னு சொல்ல சந்தோஷமா அனுப்பிடுவான் போல நினைச்சா, இவர்கள் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே அப்புறம் சில போதகர்களை அழைத்து தாஜா பண்ணி, அந்த நிலம், அங்க இருக்கிற கட்டடம், பில்டிங் எல்லாம் உங்க பேருக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேருக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து, என் குடும்பத்துல எங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சொத்துல நாங்கள் வந்து 5 பேர் கூட பிறந்தவர்கள். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், 2 சகோதரி இருக்கிறாங்க, அப்புறம் வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார். மொத்தம் நாங்க 5 பேர். இந்த 5 பேர்ல என்னுடைய போர்ஷன் என்னென்னவோ அது எல்லாம் எனக்கு எந்த பாத்தியதையும் இல்லை. அதை எங்களுடைய சகோதரர்கள் 4ஆய் பிரித்து கொள்ளலாம் சொல்லி நானே எழுதி கொடுத்து, அவங்க சொன்னாங்க, இப்ப என்ன அவசரம், யாரு கேட்டா, அவன்கிட்ட பாகப்பிரிவினை பண்ண போறோமா, என்ன செய்ய போறோம், நம்ம இருக்கக்கூடிய சொத்தை என்ன செய்ய போறோம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் பேர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், உன் பேர்ல நான் தான்யா இருக்கணும், எனக்கு நீ, உனக்கு நான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். இது உண்மையிலே நடந்தது. நான் உங்ககிட்ட பிராங்கா சொல்றேன், என் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்ற மாதிரி. அப்ப நான் சொன்ன போது எங்க வீட்லயும் சண்டைக்கு வந்தாங்க. இப்ப என்ன நடந்தது, ஏன் எங்க போற? அவங்களுக்கு பயந்துட்டாங்க. நான் எங்கேயோ ஒருவேளை காவி கட்டி எங்கேயா மலைகளில போய் தாடி வளர்த்து அப்படி உட்கார்ந்து இந்த மாதிரி எலியா போன மாதிரி கர்மேல்ல போய் உட்கார்ந்து எப்படி ஆயிரம் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போகக்கூடாது பேச ஆரம்பிச்சாங்க. சொத்துல எனக்கு பங்கு வேண்டாம். இப்ப யாரு கேட்டது, யாருக்கு பங்கு இருக்கிறது? எல்லாரும் தானே அனுபவிக்கிறோம்னு சொன்னாங்க. இல்ல, என் பேர்ல எதுவும் இருக்கக்கூடாது,
அதை எழுதி கொடுத்தேன், என் வாகனங்களை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்டி ஆக்கிட்டு. அதுக்கு முன்னால நிறைய போராட்டங்கள் நடந்தது. இங்க சபையில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் என் பேர்ல சொத்து வேணும், ஓம் பேர்ல சொத்து வேணும், சண்டையெல்லாம் வந்தது. எனக்கு 2 வருஷம் ஆகிவிட்டது அதை சரிபடுத்துவதற்கு. 2 வருடம் அதை சரிப்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் கையில நான் எடுத்து பார்த்தப்போ பிளாங்கா இருந்தது, எதுவுமே இல்லை. கர்த்தரிடத்துல போனேன், நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். என் கையில எதுவுமே இல்லை, நான் எந்த ஊழியத்திலும் இல்லை. என் பேர்ல நிறைய ஊழியம் இருக்கு, வின்சென்ட் செல்வகுமார் என்ற யூடியூப் இருக்கு, ஆனா அபிஷியலா அதுல நான் இல்லை. என்னுடைய அந்த பப்ளிகேஷன் இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற பேர்ல, ஆனால் அதுல நான் அபிஷியல் எதுலையுமே இல்லை. நான் அது எதுலையுமே நான் அதை நடத்தவும் இல்லை, இயக்கவும் இல்லை. என் செய்திகளை அவங்க எடுத்து வெளியிடுறாங்க, அவ்வளவுதான். அதை பப்ளிசிட்டி பண்றாங்க, அதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நான் எந்த தொடர்பிலும் இல்லை. என்னை பொறுத்த அளவிலே இயேசு விடுவிக்கிறாரும் ஒண்ணுதான், இயேசுவின் துனியும் ஒண்ணுதான், இயேசு அழைக்கிறாரும் ஒண்ணுதான், இயேசு வருகிறாரும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். இயேசு சம்பந்தப்பட்ட எல்லாருமே என்னுடையது. ஏனென்றால் இயேசு என்னுடையவர், நான் அவருடையவன். எனக்கு எல்லாரையும் நேசிக்க முடியும், எனக்கு இயேசு விடுவிக்கிறார நேசிக்க முடியும். தேவன் மேல் அக்கறை வைத்துக் கொண்டு ஓடுகிற எவரையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு இவ்வளோ காரியம் செய்யறாங்களே, நான் ரசித்து பார்த்து கொண்டே இருப்பேன். அண்ணன் வேர்க்க விறுவிறுக்க பேசி பேசி மூச்சு இறக்க பேசும்போது என் இயேசுக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்கன்னு எனக்கு ஒரு நாள் பொறாம வந்தது இல்லை. கர்த்தருக்கு வேலை செய்தால் ஒரு வேலையை 10 பேர் செஞ்சுச்சிருந்தா வேகமா முடிச்சிடலாமே. எனக்கு எப்படியாவது தேவனுடைய சித்தம் நிறைவேறிவிட வேண்டும். அந்த தரிசனம் எனக்குள்ள வந்துருச்சு. ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தேன். கர்த்தர் அழைத்து என் கையில் இந்த காரியத்தை கொடுத்த போது என்னுடைய பார்வை மாறிவிட்டது. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஒன்னு இருக்குது, மீடியான்னு ஒன்னு இருக்குது, சபைகள் இருக்கிறது, அதே பேர்ல பப்ளிகேஷன் எங்களுடைய புத்தகம் இருக்கிறது, அதை வெளியிடுகிறார்கள். அதுல இருந்து எதுவும் நான் எடுப்பதும் இல்லை, என்ன செய்றீங்கன்னு சொல்லி நான் கேட்பதும் இல்லை. அதுல போய் உட்கார்ந்துட்டா மறுபடியும் அதெல்லாம் உள்ள என்னை குழப்பி, என்னை நிர்வாகத்தை பத்தி பேச வச்சு, அப்புறம் பஞ்சாயத்து பண்ண வச்சு, அப்புறம் சபை நடத்த வச்சு மறுபடியும் உள்ள இழுத்து விடும் என்று எனக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன், இதை நீங்களே பார்க்கறனா பார்த்துக்குங்க, என்னை விட்டுறணும் என்று சொல்லி, அவர்கள் மரியாதை நிமித்தம் ஒவ்வொரு காரியத்துக்கு என்கிட்ட கேட்கறாங்கிறதுனால நான் இருந்த இடத்தை விட்டு தலைமறைவாகி விட்டேன். நீங்க இப்ப கேளுங்களேன், மோனன் கேளுங்களேன், நான் எங்க இருக்கிறேன் என்று தெரியாது அவருக்கு. என் கூட இருக்கவங்க கேளுங்களேன், எங்க இருப்பேன் என்று தெரியாது. யாராவது அங்க கேட்பாங்க, உங்களை நாங்கள் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணா உங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எங்கும் பார்க்கலாம் அல்லது எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த 2 தான், எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் யார் இடத்துல போன் தொடர்பு வைக்க மாட்டேன். மோகன் இவ்வளவு நெருக்கம், என்னுடைய போன் நம்பர் தெரியும். என்கிட்ட போன் கிடையாது, போன் நம்பர் கிடையாது. நாங்கள் போன்ல பேச மாட்டோம். அவர் பேசுவதானே யாராவது ஒருத்தர் சொல்லி பிரதர் எங்க இருக்காங்கன்னு கேட்பார். அவங்களுக்கு தெரியாது, நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கங்க விசாரித்து நான் பல இடங்களை அப்படி ஜாகை மாற்றிக்கொண்டே வருகிறேன். காரணம், சமுதாயத்தை விட்டு விலகி தேவன் சொல்றார், என்கிட்ட தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கணும், பல மணி நேரங்கள் தேவனிடத்துல தான் பேசணும், அவருடைய முகத்தை தான் பார்க்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும், உன்னுடைய மனம் கொஞ்சம் கூட கலையக்கூடாது, அதிலே நிலை நிற்கணும். கஷ்டம். அப்ப நான் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி, ஜனங்களை விட்டு ஒதுங்கி, காட்டுல தான் இல்லை, ஆனா சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன். சில நேரம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உடனே நான் போய் ஜெபத்துக்கு உள்ளே போயிடுவேன். நானே சமைத்து, நானே சாப்பிட்டு, நானே இருந்து வீட்டு அப்படி மாத்தி மாத்தி எங்க இருக்கிறேன் என்று தெரியாம. இப்போ கர்த்தருடைய வேலை, கர்த்தர் அப்படிலாம் உங்களை செய்ய போறது இல்லை. அது தீர்க்கதரிசியின் ஊழியம், அது தீர்க்கதரிசியின் வேலை. ஆனால் கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாய் அல்ல, தீர்க்க தரிசனம் வரமுள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாற்ற போகிறார். இப்படி கூப்பிட்டா உங்களுக்கு கஷ்டம். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து அப்படியெல்லாம் கர்த்தர் யாரையும் கூப்பிடல. இது என் அழைப்புக்காக கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். மற்றபடி நிர்வாகம் பண்ணுகிற ஊழியர்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அது அவர்களுடைய ஊழியம், அது அவங்களுக்கு கொடுத்த வேலை. இப்ப மோகனன் பாருங்க, இத்தனை ஆள் பேர் படை அம்பு இருக்குது. ஏன்னா தரிசனம் பெருசு, அதை நிறைவேற்றணும்னா இவ்வளவு வேணும், இவ்வளவு பேர் அவங்க நடத்தணும், அவங்களோட உட்கார்ந்து பேசணும், அவங்களுக்கு கற்பிக்கணும், கற்றுக் கொடுக்கணும், ஆளுக்கு ஒரு திசை இழுத்தால் கொண்டு சேர்க்கணும். அது அவங்களுடைய வேலை, அது கஷ்டம். நான் இங்க தனியா போயிருக்கிறேன், இதுவும் கஷ்டம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா வேர்வை சிந்தாமல் எதையும் நீங்க செய்ய முடியாது. தியாகம் செய்யாம நீங்க எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. திடீரென்று எங்கேயோ இருந்து படுத்து தூங்கிட்டு திடீர்னு வாயை திறந்து தீர்க்க தரிசனம் பேச முடியாது. அதற்கு ஒரு பெரிய விலை கிரயத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசியாய் அல்ல, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். நீங்கள் இருந்த இடத்துல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாய் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். நீ ஒரு வாலிபனாய் இருந்து கல்லூரி மாணவனாய் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள்.
நீங்கள் வயதானவர்களாய் இருந்து ரிட்டைர்மெண்ட்ல வீட்டுல ஓய்வில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பார். நீங்கள் பல்வேறு விதமான ஊழியங்களை செய்யலாம், கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்புவார். இந்த தீர்க்க தரிசன வரம் கொண்ட ஒரு அபிஷேகம் கடைசி நாட்கள்ல எல்லார் மேலும் ஊற்றப்பட போகிறது. யார் மேலே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கடைசி கால திட்டத்தை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வர காத்திருக்கிற எவர் மேலும் வருகிறது. அது நீயா இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை சந்திப்பார். நீங்க அதை நம்பி கர்த்தருடைய கையில உங்களுக்கு அந்த கடைசி கால தரிசனத்தின் அழைப்பு இருந்தால், கர்த்தர் உன் வாயை திறந்து அவர் சொல்ல நினைத்த காரியத்தை உன் வழியாய் பேச வைப்பார். அதான் கர்த்தர் சொல்ற ஒரு விசேஷித்த அனாயிண்டிங், ஒரு விசேஷித்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் நீங்க ஏற்கனவே பெற்ற அபிஷேகம் வேற. அது தேவனோடு உங்களை இணைத்தது, அப்பா பிதாவே என்று அழைக்க வைத்தது, புத்திர சுவிகாரத்தின் வல்லமையை கொடுத்தது, தேவனோடு கூட உங்களை ஐக்கியப்படுத்தி ஆவியின் அச்சாரம் என்று அழைக்கப்பட்டது. இப்ப நீங்க செய்ய போறது, நீங்கள் செய்ய போகிற விசேஷித்த ஊழியத்திற்கான ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் குழந்தைகளை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். எந்த குழந்தை இதை நம்பி, குழந்தையா இருந்தா கூட இயேசு வரப்போகிறார் என்பதை நம்பி கடைசி காலத்தில் கர்த்தருடைய திட்டங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், அந்த குழந்தையின் மேல் அந்த அபிஷேகம் வரும். அந்த சின்ன பிள்ளையின் மேல வரும். 3 வயசு பிள்ளையின் மேல நேற்று பார்த்தோம். 3 வயசு பிள்ளை, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 1வது வகுப்பு படிக்கிற பையன், இவர்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்து கண்களை கர்த்தர் திறக்க வைத்தார். ஏன் முடியாதா? ஒருவேளை சொல்லுவாங்க, அதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் தரமாட்டாருங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் இந்த மாதிரி தரிசனங்கள் வெளிப்பாடு தரமாட்டார். ஒரு பிள்ளை சொல்வதை கேட்டு அவர்கள் சும்மா கற்பனையில சொல்றாங்க அப்படின்னு பேசுகிற போதகர்களை நான் கேட்டிருக்கிறேன். யார் சொன்னது உங்களுக்கு பிள்ளைகள் தரமாட்டாங்கன்னு? சாமுவேல் கர்த்தர் சின்ன பையனாய் இருந்த பொழுது அழைத்து சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டு ராஜாங்க காரியத்தை அவனிடத்திலே பேசினார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் வந்து நமக்கு முன்னடையாளமாக நிழலாட்டமாக வைத்திருக்கிற சின்ன பையன் சாமுவேல். பாருங்க, அங்க பெரியவர் படுத்திருக்கிறார் ஏலி, அவருடைய பசங்க இருக்கிறாங்க, அங்க பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. இவர்கிட்ட அரசியல் பேசுகிறார் ஆண்டவர் அழைத்து. இனி அந்த தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை பற்றி பேசுகிறார். ஒரு குழந்தைகிட்ட பேசுற பேச்சாது? அது அவனுக்கு புரியுமா? அதை அவன் விளங்கிக் கொள்வானா? இல்ல. கர்த்தர் நினைத்தால் எவனையும் பயன்படுத்த முடியும், எவரிடத்திலும் பேச முடியும், எவ்வளவு பெரிய ஆழமான காரியத்தை பேச முடியும். அது பிள்ளைதானே நீங்க நினைப்பீங்க. கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு ஆத்துமா. கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியும். தேவனை விசுவாசித்து நம்புகிற எவன் மேலும் அந்த அபிஷேகம் வரும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் நான் பயன்படுத்த போகிற தலைமுறைக்கென்று இந்த அபிஷேகம் தனியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் பிரத்யேகமாய் கடந்து வருகிறது. இந்த அபிஷேகம் குழந்தைகளுக்கு சொந்தமாக இருக்கிறது. குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை, கனவுகளை பார்ப்பார்கள். உங்கள் எல்லா ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எல்லாம் தீர்க்க தரிசிகளாய் மாறுவதல்ல, தீர்க்க தரிசன வரம் உடையவர்களாய் மாறுவார்கள். ஏன்னா கடைசி காலத்தில் அது வேணும். அது வேணும் என்பதனால்தான் கர்த்தர் எல்லாருக்கும் அந்த வரத்தை பொதுவான வரமாய் கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லுவதற்கு ஒரு செய்தி இருக்கிறது, ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கடைசி காலத்துல எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. யாரோ ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டு போவதில்லை. அதுல நீ எங்க வருகிற, இதுல நீ என்ன செய்யணும், என்ன நடக்க போகிறது என்பதை உங்களிடத்தில் கர்த்தர் பேச விரும்புகிறார். யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசுனா கர்த்தர் என் மூலம் பேசலாம், அல்லது அண்ணன் மூலம் பேசலாம், நாங்கள் வந்து உங்களிடத்தில் பேசலாம். உங்களை இத்தனை திரளாய் வைத்துக் கொண்டு நீங்கள்லாம் தீர்க்க தரிசனம் பேச வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாய் பேச விரும்புகிறார். நீங்கள் இந்த தரிசனத்தில் இருந்தால், கடைசி காலத்தில் தேவன் செய்ய போகிற அவருடைய மகாபிரிய திட்டத்துல நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், அந்த அழைப்பை நீங்கள் விசுவாசித்தால், இந்த அழைப்புக்கு கர்த்தர் உங்களை பங்குதாரராய் நினைத்தால், இந்த அபிஷேகம் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறது. அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நினைக்கூடாது யாரோ ஒருவருக்கு அல்ல, நான் என்ன தீர்க்க தரிசியான்னு. நான் உங்களை தீர்க்க தரிசின்னு சொல்லலையே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுகிறேன். தீர்க்க தரிசன வரத்தில் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறேன். தீர்க்க தரிசன அனுபவத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்குள் இறங்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவது நமக்கு தெளிவாய் கேட்கிறது. தேவன் காண்பிக்கிறது தெளிவாய் நமக்கு தெரிகிறது. இதுல பாருங்க 3 நிலைமை சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தல், தீர்க்க தரிசனத்தை பார்த்தல்,
சொப்பனத்துல பார்க்கிறது, தேவன் காட்டுகிற தரிசனத்தை நேரா பார்க்கிறது. இதன் ஒவ்வொன்றிலும் தேவன் இந்த கடைசி காலத்தில் தான் செய்ய போகிற பெரிய திட்டத்தை குறித்த செய்தியை வைத்திருக்கிறார். அதுலதான் நான் சொன்னேன், கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள், இந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள், பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. ஒண்ணு வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம், கட்டளை தீர்க்க தரிசனம், பிரமாணங்கள் தீர்க்க தரிசனம், தண்டனை தீர்க்க தரிசனம், எச்சரிப்பு தீர்க்க தரிசனம், சாத்தானின் தந்திரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம், மறைவான ரகசியங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். எல்லாம் 7 விதமான தீர்க்க தரிசனங்கள். கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிற ஒவ்வொன்றையும் கேட்டகரி வைஸா பிரிச்சா இந்த 7 தலைப்புகளுக்குள்ளே அது அடங்குவதை பார்ப்பீர்கள். இதை தாண்டி 1-2 இருக்குது, அது இப்ப நமக்கு வேணாம். ஒரு 7 முக்கியமான காரியங்கள் தேவன் பேசுகிற செய்தியை இந்த 7 தலைப்புகளுக்குள்ளே நீங்கள் அடக்கி விடலாம். கர்த்தர் இந்த நாட்களில் அதிகமாய் பேசக்கூடிய தீர்க்க தரிசன வகைகள், வாக்குத்தத்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பேசுகிறார் 1. 2வது தண்டனை தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசுகிறார். 3வது எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசுகிறார். இப்ப நான் 7 பாயிண்ட் சொன்னேன். அது இந்த கடைசி காலத்துல கர்த்தர் பயன்படுத்த போகிற தீர்க்க தரிசன வரத்துல உங்ககிட்ட பேசுறது இந்தந்த வகை தீர்க்க தரிசனங்கள் தான் கர்த்தர் பெருவாரியாய் பேச போகிறார். அதுல என்ன பேச போறார்னா, வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்களை பற்றி கர்த்தர் பேசுவார். வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம், தேவன் வைத்திருக்கிற ஒரு இலக்கை நோக்கி நாம் நகரும் போது கர்த்தரால் பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. வேதத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நகர்த்தப்படுகிறவர்கள் நகர்த்தப்படும் பொழுதே பல்வேறு விதமான வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போதே பல்வேறு விதமான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப தேவன் இப்போ நமக்கு வைத்திருக்கிற மகாபெரிய இலக்காகிய கடைசி கால அபிஷேகம், கடைசி கால எழுப்புதல் என்ற தரிசனத்தை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது அவர் உங்களிடத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை பற்றி பேசுகிறார். இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட உங்களுக்குன்னு அந்த வாக்குத்தத்தங்கள்ல தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இனி நீங்கள் அடைவதற்கு ஏதுவாய் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இலக்குகள் சம்பந்தமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு முறை நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, மோனன் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த கடைசி கால எழுப்புதல் என்பதுதான் பிரதானமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அவங்ககிட்ட கர்த்தர் சில வருடங்களுக்கு முன்னால பேசி அதை ஒரு இலக்காக வைத்து, இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் அழைத்து வந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த சாட்சியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நோக்கி அவர்கள் நகர்த்தப்படும் பொழுது சில சமயங்களிலே தேவன் அவருக்கு புதிய வாக்கு தத்தங்களை தருவார். ஒரு முறை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வாக்கு தத்த நிறைவேறுவதை, இந்த தேசத்தின் மேல எழுப்புதல் வருவதை, உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் வருவதை, உன் கையிலிருந்து வருவதை காணும் வரைக்கும் உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிவதில்லை. பயப்படாத, அதை நீ பார்க்கவே பாப்பா. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும் என்று கர்த்தர் சொன்னார். 2வது ஒரு காரியம் சொன்னார், நான் உன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போ, பேசு, இந்த வார்த்தைகளை ஜனங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லு. நான் உனக்கு சிங்கத்தின் கர்ஜனையை போல வார்த்தையை உன் தொண்டையிலே வைத்து நான் ஜனங்களுக்கு அதை கற்பிப்பேன். நீ இளைப்படையாமல் ஓடும்படிக்கு வாலிபருடைய ஓட்டத்தை உனக்கு தருவேன். நீங்க பாருங்க, என்னை விட 5 அல்லது 6 வயது மூத்தவர் அவர். ஆனா நான் இன்னைக்கு எப்படி சோர்ந்துட்டு புல்பிட்ட பிடிச்சு பேசிட்டு இருக்கிறேன். காலையிலிருந்து மணிக்கணக்காய் பேசிக்கொண்டே இருப்பது இது அவருடைய சொந்த பலம் அல்ல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பலம். எனக்கு நல்லா தெரியும், அவங்க போடுற மாதிரி சத்தம் நீங்க போட்டு பேசி பார்த்தா தான் தெரியும். பேசுகிறவர்களுக்கு தான் அதுல இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். இவ்வளவு சத்தம் போட்டு இத்தனை நடத்தினா தொண்டை ஆஃப் ஆயிரும், தொண்டை தண்ணி வற்றி போயிரும். அப்புறம் 10 நாள் 15 நாள் ஆகும், பேச முடியாது. ஆனால் தொடர்ச்சியா இத்தனை ஊழியங்களை அவங்களுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க, ஓய்வில்லாமல் ஒளிவில்லாமல் ப்ரோக்ராம்ஸ்ல போட்டதை தாண்டி போகிற வழியெல்லாம் பேசிக்கொண்டே போவார்கள். நான் என்னுடைய நண்பர்களிடத்துல விளையாட்டா சொல்லுவேன், மோகனன் அர்த்தராத்திரில எழுப்பி பேச சொன்னா கூட அதுக்கு ஒரு செய்தி பேசிடுவாங்கன்னு சொல்லுவேன். அது நமக்கு முடியாது, எந்த நேரத்திலும் பேசுவதற்கு தயாரா இருப்பாங்க. சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? சிங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் நீங்க தொட்டு எழுப்பிட்டீங்கன்னா எந்திரிச்ச உடனே தாக்குற பொசிஷன்லாம் நிற்கும்.
எந்திரிச்சு நம்ம எங்க இருக்கலாம் பார்க்காது, எந்திரிச்சோடனே பாஞ்சிரும். சிங்கத்தை மாத்திரம் சீண்டக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் படிச்சு பாருங்க. சிங்கம் ஒண்ணு மாத்திரம் எவ்வளவு அசந்து தூங்கினாலும் சிங்கத்தை மாதிரி தூங்குற ஆள் நீங்க பார்க்க முடியாது. 18 மணி நேரம் தூங்கும் ராஜா. அப்பதான் ராஜாவா இருக்க முடியும். 18 மணி நேரம் தூங்கும். ஆனா அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல உங்க மேல கை வச்சு எழுப்புனா எந்திரிச்ச உடனே நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. மணி என்னன்னு கேட்பீங்க, என்ன யாரு அப்படின்னு கேட்பீங்க. நம்ம கொஞ்ச நேரம் அந்த அந்த இயல்பு நிலைக்கு வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா சிங்கம் எனி டைம் நீங்க தூங்கும்போது அப்படி தொட்டிங்கன்னா எந்திரிச்ச உடனே அட்டாக் பண்ற பொசிஷன்ல எந்திரிக்கும். அது எந்திரிச்ச உடனே அடிச்சிடும் பட்டாருன்னு. அதான் சிங்கத்தினுடைய தன்மை. கர்த்தர் எனி டைம் விழிப்புள்ள ஆத்துமாவை தந்து கர்த்தர் அவரை ஓட வைப்பது எனக்கு நல்லா தெரியும். அது மனுஷ பலம் அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வலிமை. அப்ப ஆண்டவர் சொல்லணும், உனக்கு நான் அதை தந்திருக்கிறேன் போ. திடீர்னு சொல்லி லேசா காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், சரி காய்ச்சல் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு பார்த்து நம்ம மெல்ல வந்து பார்த்தா 6 மணியில நின்று பேசி கொண்டிருப்பார்கள். அவங்க வச்சுட்டு நான் அவ்வளவு விஷயம் சொல்லக்கூடாது, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். வாக்குத்தத்தத்தின் பலம் என்றால் என்ன? இதெல்லாம் கர்த்தர் பேசி சொன்ன வாக்குத்தத்தங்கள். போ, நான் உனக்கு தேசங்களை சுதந்திரமாய் தருவேன், ஜனங்களிடத்துல போய் பேசு, நான் உனக்கு வாக்கு வன்மையை தருவேன், நான் உனக்கு ஒரு சத்தத்தை, சிங்கத்தின் கர்ஜனையை தருவேன், சிங்கத்தினுடைய வைராகியத்தை தருவேன். ஜெபிக்கும் போது பாருங்க, சாத்தானுக்கு எதிராக ஜெபிக்கும் போது கையில கீழே மாட்டினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நேராக வந்தான்னு வச்சுங்க கடிச்சு துப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைராகியம். நாம ஜெபிக்கிறோம், அந்த ஒரு வைராகியம் எங்கிருந்தோ ஒரு வைராகியம் வரும். நான் பார்த்து கொண்டே இருப்பேன், எப்படி இவ்வளவு நேரம் முழங்கால நிக்க முடியுது? இது முடிச்ச உடனே, முடிந்த உடனே அடுத்த ஒரு மீட்டிங்ல போய் எப்படி பேச முடிகிறது? எப்படி இத்தனை மைல்கள் அலைய முடிகிறது? கர்த்தர் சொன்னார், அது மனுஷ பலம் அல்ல, என் வாக்குத்தத்தத்தின் பலம், என் வாக்குத்தத்தத்தின் பலம், நான் கொடுத்த வார்த்தையின் பலம், அதுதான் நடத்துகிறது. அப்போ ஒரு காரியத்தை நோக்கி நம்ம நகர்த்தப்படும் பொழுது கர்த்தர் அதை குறித்து எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை தெரிய வேண்டும். கர்த்தர் இதை குறித்து பேசினார் ஒரு முறை இங்க 4 மாடல. அவர் சொல்லுகிறார்கள், நான் அதை நம்பினேன், நான் அதை விசுவாசித்தேன், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டேன். எனக்கு டயர்ட்னஸ் வர்றதில்லை, போகிற வழியெல்லாம் எங்க கூப்பிட்டாலும் பேச முடியுது, என்னால எங்கும் நிற்க முடிகிறது. ஒரு வாலிபனுடைய பலத்திற்கு ஒப்பான பலத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். உன் நாட்களை நான் வாலிபனின் நாட்களை போல மாற்றுவேன். அப்ப இந்த தீர்க்க தரிசனம், வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம் நமக்கு வேணும் பாருங்க. அதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நம்மை சோர்வில்லாமல் நகர்த்தி கொண்டு போகிறது. அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்மை சோர்ந்து விடாதபடிக்கு பலப்படுத்தி கொண்டே அழைத்து போகிறது. அப்ப இந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள் என்பது நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த அழைப்புக்கு நான் வந்து விட்டேன், இந்த தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீர் சொல்லுகிற காரியத்தை செய்ய நினைக்கிறேன், எனக்கு நீர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறீர், எதை கொண்டு நீர் என்னை நடத்த போகிறீர்? ஆண்டவர் என்னை அழைத்த போது நான் கேட்கல, ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் வார்த்தை நான் கனம் பண்ணுவேன், உன் கண்ணை மூடும் பொழுது நீ என்னை பார்ப்பாய் என்றார். அது இப்போ வரைக்கும் எனக்கு நடக்குது. சில நேரத்துல நான் யாரோட அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த நான் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி மறைந்து பின்னால ஆண்டவர் நிக்கிறது தெரியும் எனக்கு. பேசும்போதே சில நேரத்துல அதை பேலன்ஸ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணன்ட்ட பேசிட்டு இருப்பேன், அப்பாத்திரம் பேசிட்டு இருப்பேன், திடீரென்ற அந்த காட்சிகள் நான் வேறு ஒரு டைமென்ஷனுக்குள்ள, வேறு ஒரு பரிமாணத்துக்குள் இழுக்கப்படுவது தெரியும் எனக்கு. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நுழையிறது தெரியும். இவங்க அங்கே பேசிட்டு இருப்பாங்க, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் மறைந்து இன்னொரு ஒரு பரிமாணத்துக்குள் போறது ரொம்ப கடினம். அப்ப ஆண்டவர் சொல்றார், என் கண்ணை மூடும் போது நீ என்னை பார்க்கும்படி நான் செய்வேன். நீ அதெல்லாம் நான் சொன்ன போது விட்டு வந்தே இல்ல, உன் கையை காட்டினி இல்ல, நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னாய் அல்லவா? நீ இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டபடினால் நான் உன்னோடு பேசுவேன், நான் உனக்கு கற்பிப்பேன், நீ என் பாதத்துல காத்திருக்கும் போது நான் அதை செய்வேன். எனக்கு ஆண்டவர் என்னென்னலாம் தந்தார் என்று நான் யோசித்து பார்த்தால், நான் சொல்ல நினைத்தால் அது ஒருவேளை என்னை பெருமைப்படுத்துற மாதிரி ஆயிரும். நான் சொல்ல விரும்பல. ஆனா எனக்கு தெரியும், நான் எல்லா சூழ்நிலையிலும் மனோரம்யமாயிருக்கிறேன். நான் அடிக்கடி நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று. இன்னொன்னு எனக்கு தெரியும், எனக்கு மரணத்தை பற்றி பயமே இல்லை. இன்னும் நல்லா சொல்லணும்னா, மரணத்தை ஆசிக்கிறேன், மரணம் சீக்கிரம் வரணும்னு நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட அந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது, நமக்கு நியமிக்கப்பட்ட இடமும் ஓட்டமும் எத்தனை வலிமையா இருக்குன்னு பார்த்த உடனே இந்த கூடாரத்தை விட்டு அவ்விடம் போக எனக்கு ஆசை உண்டு என்று சொன்ன பவுலை போல எனக்கு ஆசை இருக்குது. எனக்கு தேவதூதர்களை பார்க்க முடிகிறது, தேவனோடு பேச முடிகிறது,
சில சமயங்கள்ல இந்த தரிசன சூழ்நிலையிலிருந்து தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிற வேறொரு இடத்துல இருந்து சரி உனக்கு நேரமாச்சு போன்னு சொன்ன பொழுது, ஒரு குழந்தைய அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பினா அது எப்படி அம்மா முகத்தை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போமோ, இல்லம்மா நான் வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லுமோ, அதே போன்ற ஒரு மனநிலை எனக்கும் வருவது எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியும், நான் செஞ்சது சின்ன விஷயம். கர்த்தர் வான்னு சொன்னார், வந்தேன். போன்னு சொன்னார், போனேன். என் பாதத்துல காத்திருன்னு சொன்னேன், காத்திருந்தேன். இதுக்கா இவ்வளவு பெரிய விஷயம்? தேவன் நீங்கள் அவருக்கு செய்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். இந்த தரிசனத்தின் சிலுவையை சுமந்து கொள்ள விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு புதிய வாக்குத்தத்தங்களை தருகிறார், புதிய பரிமாணத்திலே உங்களை நடத்துகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும், நம்பணும். தேவனுடைய பாரம் உங்கள் பாரமாய் மாறணும். கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை விரும்பி என்கிட்ட கேட்டிருக்கிறார். உன் தேசத்தின் வழியாக ஒரு எழுப்புதலை கொண்டு வர நான் விரும்புகிறேன். கடைசி காலத்தின் எழுப்புதல் என்பது ரொம்ப அவசியம். அந்த சிலுவையை உன் மேல வைக்க விரும்புகிறேன். நீ இதை ஏற்றுக்கொள்கிறாய் என்று கேட்டா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதனுடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். அந்த பாரத்தின் இலகுவை, அந்த பாரத்துடைய வெயிட்டை நம்ம இலகுவாய் கருதணும். சந்தோஷத்தோடு சிலுவை சுமக்க பழகணும். அதற்கென்று தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தருடைய காரியத்துல அந்த நன்மையான வாக்கு தத்தங்களை சுதந்திர வீதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த வாக்கு தத்தம், உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன், உங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்களை நான் நிரப்புவேன். இந்த தரிசனத்தை விசுவாசித்து கடைசி காலத்தின் என் திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிற எவன் மேலும் என் வல்லமையை நான் ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், உங்கள் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அந்த தீர்க்க தரிசனத்துல நான் செய்ய போகிற காரியத்தை, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு கற்பித்து உன்னை நான் என் பாதையிலே நடத்த போகிறேன். தேசத்துக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பை உன் வழியாய் நான் சொல்ல போகிறேன். மறைக்கப்பட்ட சாத்தானுடைய தந்திரமான கிரியைகளை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன். அப்ப கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்ல போகிற இந்த தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்த வகை தீர்க்க தரிசனங்களும் தண்டனை வகை தீர்க்க தரிசனங்களும், ஒரு தேசத்தின் மேல் வரக்கூடிய ஒரு பேரழிவு, ஒரு நாட்டின் மேல் வரக்கூடிய ஒரு சீர்குலைவு, தேவனுடைய கோபாக்கினை கலசம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் என்பதை நினிவே பட்டணத்துக்கு யோனா சொன்ன மாதிரி ஒரு தேசத்துல கடைசி நாட்கள்ல ஏன் இப்ப அதிகமா இப்படிப்பட்ட தண்டனை காரியங்கள், பேரழிவுகள் வருகிறது தெரியுமா? இந்த கடைசி காலம் வரும்போது, இந்த கடைசி நேரத்துல கர்த்தர் கணக்குகளை முடிக்கணும். முதல்ல இந்த பேங்க்ல பாருங்க, வருஷம் முடிவு வரும்போது அக்கௌண்ட்லாம் டேலி பண்ணுவாங்க. கர்த்தருடைய வருகை பூமியின் மேல் வரப்போகிறது. தேசங்கள் பல்வேறு விதமான பாவங்களை செய்து பாவங்களை விதைத்து வைத்திருந்தது. இனி கர்த்தருடைய வருகை வர்றதுக்கு முன்னால அவங்க செய்த காரியத்தினுடைய கணக்கெல்லாம் கர்த்தர் முடிக்கணும். அதை முடிச்சு அக்கௌண்ட்லாம் டேலி பண்ணி அப்புறம் தான் புது கணக்கை தொடங்கணும். அதனால்தான் கர்த்தர் தன்னுடைய கணக்குகளை சமன் செய்யும் பொழுது அதுல இதுவரைக்கும் விடப்பட்ட போன காரியங்களுக்கு தண்டனைகள் அறிவிக்கப்படுகிறது. தேசங்கள் கவிழ்த்தப்படுகிறது, வனாந்திரங்கள் பற்றி எரிகிறது, கடல்கள் முழக்கமாகிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது, நிலத்தட்டுகள் நகருகிறது, மழை பெய்கிறது, கொடுமையான காரியங்கள் நடக்கிறது, கொள்ளை நோய் வருகிறது, திருட்டு வருகிறது, வன்கண் வருகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தண்டனைக்குரிய காரியங்கள் தேசங்களை சீர்குலைப்பதற்கு காரணம் இது கடைசி நாள். கடைசி நாள்ல கர்த்தர் கணக்கு முடிப்பார். அவங்க இதுவரைக்கும் தன்னுடைய பாவ வழியை விட்டு மனம் திரும்பாமலும் தேவனிடத்தில் ஒப்புரவாகாமலும் தங்கள் பாவத்தை குறித்து இதுவரைக்கும் அவர்கள் எதையும் நினைக்காம அவர்கள் விதைத்துக் கொண்டே இருந்த பாவத்தினுடைய பலனை அறுவடை செய்யணும் இந்த கடைசி காலத்துல. அதனால்தான் கடைசி காலத்தின் நிகழ்வுகள் என்று கர்த்தர் பேசின பொழுது மத்தேயு 24, லூக்கா 21 நிறைய தண்டனை காரியங்களை பற்றி பேசினார். இதெல்லாம் நம்ம தண்டனை என்று சொல்லுகிறோம். மூன்றாவது, இனி வரக்கூடிய ஆபத்துகள், இதை பற்றி கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல உங்ககிட்ட நிறைய பேசணும். அது எச்சரிப்புகள் சம்பந்தமானது. அடுத்து நாலாவது காரியம் கர்த்தர் பேச போறது சாத்தானுடைய தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல இனி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று கண்டு சாத்தான் தனக்கு தெரிந்த எல்லா பலத்தையும் இந்த காலத்துலதான் பிரயோகம் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லாம், அவனுக்கு தெரிஞ்ச பலம், அவனுக்கு தெரிந்த தந்திரம், அவருடைய உச்சகட்டம் இருக்கு பாருங்க, அது எல்லாவற்றையும் அப்ளை பண்ண போற நேரம் இதுதான். சாத்தானுடைய உச்சகட்ட பலத்தையும் அவனுடைய தந்திரத்தினுடைய விளைவுகளையும் இந்த நாட்கள்ல தான் பார்க்க போறீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா,
தம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் முன்பாகவே வெளிப்படுத்தி காண்பித்து விடுகிறார். சாத்தான் இந்த எழுப்புதலுக்கு விரோதமா என்ன செய்ய போறான்? சபைகளை நான் எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்னால சாத்தான் சபைகளுக்கு விரோதமா என்ன செய்ய போறான்? ஜனங்களுக்கு விரோதமா என்ன செய்ய போறான்? தேசங்களுக்கு விரோதமா என்ன செய்ய போறான் என்பதெல்லாம் கர்த்தர் அங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப அது சொல்லி காமிச்ச உடனே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் சொன்ன காரியத்தை வச்சு சாத்தான் அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாகவே அவனை நம்ம தடை கட்டி அவருடைய பலத்தை பகிஷ்கரித்து நாம் ஜெபித்து விடுகிறோம். சாத்தானுக்கு ஒரு பக்கம் கோபம். நம்ம இங்க பேசுறதெல்லாம் யார் அங்கே சொல்லிக் கொடுப்பது? இஸ்ரேல் தேசத்துல ராஜாவிடத்துல போய் சீரியர்கள் படை அங்க வச்சிருந்தாங்க. அவன் இந்த ராஜா காலையில வாக்கிங் வர்ற நேரத்துல எப்படியாவது அவனை கொன்று விட வேண்டும் என்று அந்த எதிரி நாட்டு மன்னர்கள் அங்கே ஒளிஞ்சு காத்திருப்பாங்க. ஒருத்தர் சொன்ன, அந்த ஆளு காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த வழியா தாங்க நடந்து போவான் அப்படின்னு அங்கே காத்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தை சொல்லி, ராஜா நீங்க நாளைக்கு வாக்கிங் இங்க போகாதீங்க, வேற பக்கம் போங்கன்னு சொன்ன. அவன் வேற பக்கம் போனான். எதிரி மன்னன் காத்து கொண்டே இருந்தான். இந்த வாக்கிங் போற நேரத்துல போட்டு தள்ளுற கலை அந்த காலத்துல பைபிள்ல இருந்தே இருக்கு. இப்ப நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் வாக்கிங் போகும்போது தான் சாத்துவானுங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. இது அங்க பைபிள்ல இருக்குது. அவன் காத்திருந்தான், அப்படியே பதிவு இருந்தான் படையோடு, ராஜா வரும்போது பிடித்து கொள்ளலாம் என்று. ராஜா தன் பாதையை மாற்றிக்கொண்டு வேறு பக்கம் போயிட்டான். மத்தியானம் வரைக்கும் காத்திருந்தார்கள். எங்கடான்னு கேட்டான். அவன் அப்பவே வந்துட்டு நடந்து குளிச்சு கிழிச்சு சாப்பிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா. மறுநாள் அவன் எந்த பாதையில போனான் என்று அங்கே பதிவிட வைத்தார்கள். உடனே தீர்க்கதரிசிங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பி, ராஜா இன்னைக்கு நீங்க அந்த பாதையில போகாதீங்க, பழைய பாதையில போயிருங்கன்னா. அடுத்த நாள் பழைய பாதையில. இந்த எதிரி நாட்டு மன்னனுக்கு, சீரிய மன்னனுக்கு குழப்பம். நம்ம இங்க பேசுவது யார் அங்கே அவனுக்கு சொல்லுவது? எப்படி போகுது? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிளானும், நம்முடைய பாசறையிலே பேசுவது எல்லாம் எங்கே போகிறது? நம்ம காலமா இருந்தா, இப்ப உள்ள காலமா இருந்தா ஒரு மெசேஜை போட்டு தட்டி விட்டுறலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி கொடுத்துடலாம். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு போன் ஆன் பண்ணி வச்சு அங்க ஆன் பண்ண வைக்கலாம். அந்த காலத்துல இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யார் போய் சொல்லுவது? இவருக்கு சந்தேகம், இங்க நமக்குள்ளதான் எவனோ ஒரு கருப்பாடு இருக்கிறது. நம்ம இங்க பேசுறதெல்லாம் போய் இந்த ராஜாட்ட ஒப்படைச்சு எவனோ காசு வாங்குகிறான் என்று சொல்லி கோவம் வந்துருச்சு. இங்க பேசுறதெல்லாம் யாரா போய் இங்க சொல்றது? அப்ப ஒருவன் எழுந்து சொன்னான், ராஜா நீங்க இங்க மாத்திரம் இல்ல, பள்ளி அறையில் பேசுவதை கூட துல்லியமாய் சொல்லிவிடுவதற்கு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான் என்றான். நீ என்ன மனசுல நினைச்சாலே சொல்லிடுவாங்க. உன் வீட்டுல ரகசிய அறையில நீ பேசினா கூட அதை அப்படியே துல்லியமா எழுத்து மாறாம சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான். அதுதான் சாத்தானுக்கு இப்ப அதுதான் பயம். நாம் இங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியம் சபையை கெடுக்கலாம்னா கர்த்தர் உடனே அதை சொல்லி விடுகிறார். சாத்தான் மறைவிடத்திலே தந்திரம் செய்கிறான். அடுத்து என்ன செய்ய போறான்? அரசியலை பிடிக்க போறான், அல்லது சபைகளை பிடிக்க போறான், கள்ள ஊழியர்களை எழுப்ப போகிறான், கள்ள ஆராதனையை கொண்டு வர போகிறான், ஜனங்களை பலவீனப்படுத்த போகிறான், கள்ள உபதேசங்களை பேச வைக்க போகிறான், ஜனங்களுக்குள்ளே பாவத்தை விதைக்க போகிறான், ஆபத்துகளை கொண்டு வருவதற்கு கதவை திறந்து வைக்க போகிறான். இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை, சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சாத்தான் எப்படி தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறான்? இவ பலப்படுத்திக்கிறான். எப்படி? நரபலி கொடுக்கிறதன் மூலம், குழந்தைகளை கொல்லுவதன் மூலம், இரத்தத்தை சிந்த வைப்பதன் மூலம் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். அவன் பலப்படுத்தாதபடிக்கு அவனுடைய கிரியைகள் கட்டப்படும்படிக்கு ஜெபியுங்கள். நீ ஜெபிச்சிட்டீங்கன்னா உடனே கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்க ஜெபித்த காப்பி நகல் ஒன்றை கையில கொடுத்து அனுப்பிடுவார். நீங்க ஜெபிக்கலன்னா தூதர்கள் போய் அவர்களை கட்ட முடியாது. உலகத்துல மனிதர்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் ஒரு மனிதன் அதற்காக பரிந்து பேசியிருக்க வேண்டும், ஒரு மனிதன் அதற்காக ஜெபித்திருக்க வேண்டும், ஒரு மனிதன் அதற்காக பிராது பண்ணியிருக்க வேண்டும். இவன் ஜெபம் பண்ணினா தான் இந்த ஜெபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி, ஜனங்கள் ஜெபித்திருக்கிறார்கள், நீ அது நிமித்தமாய் கடந்து போ. ஒரு போலீஸ்ல போய் நம்ம சொன்னா சொல்லுவாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அப்பதான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீ எழுதி கொடுத்தால் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபித்தால் தான் நான் என் தூதர்களை அனுப்ப முடியும், பிசாசுடைய கிரியை கட்ட முடியும். அப்ப எதற்கு ஜெபம் பண்ணணும்? நமக்கு தெரியாது பாருங்க. வந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி என்னையா பிரயோஜனம் இருக்கு? புயல் வந்து விட்டது, வந்த பிறகு ஜெபம் பண்ணுவதை விட வருமுன் ஜெபிக்க வேண்டும்.
வருமுன் ஜெபிக்க வேண்டுமானால் வருமுன் காரியங்களை அறியக்கூடிய கண்கள் உனக்கு திறக்கப்பட வேண்டும். அப்பதானே ஜெபிக்க முடியும். வர்றதுக்கு முன்னாலேயே அதை கேட்டு உணர்ந்து அதை குறித்து நம்ம விசாரித்து அறிந்து தேவன் சொல்லி இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க போது ஜெபம் பண்ணு என்று சொல்லி சாத்தானுடைய கருவறையிலே அந்த திட்டம் இருக்கும் போதே கர்த்தர் அதை உன்னுடைய காதுகளிலே ஒலிக்க பண்ண வேண்டும். அப்ப சாத்தானுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படி இவர்களுக்கு தெரிகிறது இது நம்ம செய்ய போற திட்டம்? என்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஜனங்கள் நடுவிலே நரபலிகளை தூண்டி விடுவது எப்படி தெரியும்? இந்த இடத்துல பில்லி சூனை வைப்பது எப்படி தெரியும்? ஸ்கூல்கள்ல, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல ஜனங்களை, பிள்ளைகளை நான் வஞ்சிப்பது எப்படி தெரியும்? பாருங்க, ஆண்டவர் பேசினார். ஸ்கூல்கள்ல படிக்கிற பிள்ளைகள், பள்ளி வளாகங்கள், பள்ளி இடங்கள் அதெல்லாம் பயங்கரமான இடங்களா மாறப்போகுதுன்னு நீங்க செய்தி படிச்சீங்களே. அண்ணன் சொன்னாங்க, வாலிபர்கள் கெட்டு போறாங்க, சிறு பிள்ளைகள் கெட்டு போறாங்க. இதை தாண்டி இன்னொரு செய்தி நீங்க படிச்சீங்களா? அவர்கள் கெட்டு போவதற்கு, அவர்கள் விபச்சாரத்திலே பழக்குவதற்கு அவர்களின் ஆசிரியர்களே காரணமா இருந்தாங்க. எந்த காலத்தில் நீங்க படிச்சு இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கிறோம்? ஒரு ஆசிரியை தன் மாணவிகளை அழைத்து விபச்சாரத்துக்கு கொண்டே விடுறாங்க. எத்தனை செய்தி படிச்சீங்க? கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எதை நம்பி எங்கே கொண்டு போக முடியும்? சமீபத்திலே போன ஒரு வாரத்துக்கு முன்னால விபச்சாரத்துக்கு தன்னுடைய மாணவிகளை பயன்படுத்தின ஒரு பள்ளி தாளாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளை உடைய ப்ரொஃபைல்ஸை வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக விபச்சாரத்திற்கு பயன்படுத்தி இருந்திருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப ஸ்கூல்ல யாரை நம்புவது? நாங்க படிச்ச காலத்துல பெற்றோர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எங்கள் ஆசிரியர்கள் இருந்தாங்க. எங்கள் ஆசிரியர்கள் எங்களை தங்களுடைய சொந்த பிள்ளைகளை போல கவனித்துக் கொண்டார்கள். நம்ம மேல ஒரு அக்கறை செலுத்தினாங்க. வீட்டுல பெற்றோரிடத்துல இருக்கிற நேரத்தை விட நாங்கள் ஆசிரியர்களிடத்துல தான் அதிக நேரம் நம்ம செலவழித்தோம். நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய நலன் மேலே அக்கறை வைத்திருந்தாங்க. நான் படிச்ச போது, SSLC படிச்சப்போ, நாங்க படிக்கும் 11 வகுப்பு படிக்கணும். எங்க கிளாஸ்ல நான் தான் கடைசி மாணவன். அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போறானே, நானும் உள்ள போயிட்டேன். அப்பெல்லாம் ஒரு எலக்டிவ்ஸ் என்று ஒன்று எடுக்க வேண்டும், விருப்ப பாடம். அப்ப சொன்னாங்க எல்லாரும், நாங்கெல்லாம் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி போறோம், நீ வந்துரு, அப்பதான் ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஒரே பெஞ்சில் பழகினவர்கள். நான் யோசிச்சு பார்க்காம எழுதி கொடுத்துட்டேன் எலக்டிவ்ஸ் போய். இங்க ஹெட்மாஸ்டர் அதை பார்த்துட்டு கேட்டார், குப்பை கொட்டிடுவியான்னு கேட்டார். என்னை பார்த்து, கொட்டிடுவேன் சார்ன்னு சொன்னேன். சேர்த்துட்டாங்க. முதல் வகுப்பு நடக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இப்போ வரைக்கும். 5ஐயும் 3ஐயும் பெருக்கலாம், ஏயையும் பியையும் எப்படி பெருக்க முடியும்? 5ஐயும் 3ஐயும் கூட்டலாம், ஏயையும் பியையும் சியையும் எப்படி கூட்ட முடியும்? எனக்கு புரியல. ஆசிரியர் சொல்லி தர்றாரு, a plus b whole square is equal to a squared plus b squared plus 2ab. என்ன சார், எப்படி சார் பெருக்குவது? 5ன்னு சொன்னா 5 3 15, 6 3 18, 7 3 21 சொல்லிடலாம். இது ஏயும் பி எழுத்த போய் கூட்டுறானையா? இது புது பாடமா இருக்குன்னு யோசித்தேன். முதல் அந்த மந்த்லி டெஸ்ட் வந்தது. 20 மார்க்குக்கு 1 மார்க் எடுத்தேன். என் ஆசிரியர் அதை கூப்பிட்டு எல்லாரும் கைதட்டுங்கன்னு சொன்னார். அப்ப ஆரம்பிச்ச கைதட்டு நீங்க இப்போ வரைக்கும் தட்டுறீங்க. அப்ப அதை காமிச்சாங்க. அப்படி காமிச்சு பாரு, 20க்கு 1, இப்போ 1 கெட்டு போயிடல, 1 மாசம் தான் ஆயிருக்கு. வேற ஏதாவது வகுப்புக்கு போறியான்னு கேட்டாங்க. இல்ல நான் அப்ப நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணடிச்சானுங்க, இருறா மாப்பிள்ள அதெல்லாம் பார்த்துக்கலாம். நானும் அதை நம்பி வந்துட்டேன். உள்ள பார்த்தா ஒண்ணுமே புரியல. அவைகளில் உள்ள எப்படி போய் கொண்டிருக்கிறேன், அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு எதுவுமே விளங்கல. அப்ப அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருந்தது. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், எங்கேயோ தவறான ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டோமே. அப்ப என்னுடைய ஆசிரியர் ஒருவர் அவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு மாத்திர டியூஷன் நான் எடுப்பேன். டியூஷன் அந்த நாட்கள், நாங்க படிச்ச நாட்கள்ல டியூஷன் படிப்பது என்பது அவமானகரமான செயல். கிளாஸ்ல சொல்லுவாங்க, இந்த இவெல்லாம் டியூஷன் போறாண்டாம்பாங்க. எங்க ஆசிரியர் சொன்னார், காலையில 4:30 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும் என் வீட்டுக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருந்து 2வது தெருல இருந்தது ஒரு வீடு, அந்த அக்ரஹாரத்துக்குள்ள. காலையில 4:30 மணிக்கு போவேன். எங்க ஆசிரியர் காஃபி போட்டு கொடுத்து, நல்ல அவர் ஒரு பிராமின் ஆசிரியர், ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். காலையில் அவரே காஃபி போட்டு கொடுத்து போர்டில் எழுதி போட்டு மணிக்கணக்கா எனக்கு சொல்லிக் கொடுப்பார், 7 மணி வரைக்கும். ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயா. எப்படியாவது உன்னை படிக்க வச்சிடணும். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு தகப்பனை விட, ஒரு தாயை விட நான் மார்க் வாங்கினேன். எங்க ஆசிரியருக்கு அவ்வளவு அக்கறை. எப்படியாவது தேர்ச்சி கடைசியில் 35 மார்க்ல கொண்டாந்து நிறுத்திட்டார். பெரிய சாதனை. அப்பான்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிட்டேன். 10 பேர் 10வது ஆளா பாஸ் பண்ணி உள்ள ஓடியாந்துட்டேன். அந்த மாதிரி எங்கள் ஆசிரியர்கள் எங்களை அப்படி நடத்தினார்கள்.
ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுடைய தமிழ் ஆசிரியர் இடத்துல, என் தமிழ் ஆசிரியருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்ல மாத்திரம் என்னை டச் பண்ணவே முடியாது, ஒரு மார்க்கு கூட குறையாது, நான் எழுதினால் தப்பு வராது, இலக்கணம் எழுதினா பகுதி விகுதி சாரியை சந்தி விகாரம் ஐகார குறுக்கம் ஐவார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் எழுதுனா அதுல மார்க் அப்படி சொல்லையா வாங்கிட்டு வந்துடுவேன். தமிழ் ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஆசிரியர் ஒரு நண்பரை போலவே என்னை நடத்தினார். நான் வந்து எதுனாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம், சார் எனக்கு இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, என்ன செய்யலாம், உடனே சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி பழகினோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆசிரியர்களை நம்ப முடியல, மாணவர்களை மாத்திரம் குறை சொல்வதல்ல, ஆசிரியர்கள் நம்ப முடியல. பார்க்கிறோம் செய்தியில, எனக்கு பகீர் என்று இருக்கிறது. அவர்கள் இன்னொரு பெற்றோர் அல்லவா நமக்கு. எப்படி அவர்களுக்கு மனது வந்தது தங்கள் பிள்ளைகளை கொண்டு விபச்சாரத்தில் பழக்குவதற்கு, அவர்களை கொண்டு போய் இந்த மாதிரி விற்பனை செய்வதற்கு, விலை பேசுவதற்கு? இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். வாலிபர்களை வஞ்சிப்பதற்கான தந்திரம், வாலிபர்களை வலையிலே விழ வைப்பதற்கான தந்திரம். கர்த்தர் இதெல்லாம் முன்னாலே அறிவித்து நமக்கு பேசி விடுகிறார். இப்படி இதெல்லாம் வரப்போகுது, இதை கட்டி கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ணதுனாலதான் இம்மட்டும் அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. பல்வேறு விதமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அதில் எல்லாம் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்டார். அப்ப அதனால சாத்தானுடைய மறைவிட தந்திரங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தணும். இப்ப நான் ஒரு திட்டத்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன், அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். நான் ஒரு காயை நகர்த்தருடனே சாத்தான் எதிர் திசையில இன்னொரு காயை நகர்த்துவான். ஆண்டவர் ஒரு பக்கம் நகர்த்தினா சாத்தான் இன்னொரு பக்கம் நகர்த்துவான், செஸ் போர்டு மாதிரி. அப்ப அவன் நகர்த்தும் போது ஆண்டவர் அதை நம்முடைய காதுகளில் சொல்லுகிறார். இப்ப நான் ஜெபிக்கும் தலைமுறை எழுப்புகிறேன்னா சாத்தான் இதற்கு நேர் எதிராய் வேறொரு பிரச்சனையை கொண்டு வருவான். நான் எழுப்புதல் தரிசனத்தை ஒருவருக்கு தருகிறேன்னா அவரை செயல்பட விடாம ஆக்கும்படிக்கு, அவரை அலைய வைப்பதற்கு எதிலாவது ஒரு பிரச்சனையில மாட்ட வைப்பான். அப்ப கர்த்தரதை நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். நீங்க அண்ணன் கேளுங்க, சொல்லுவாங்க அந்த போன வருஷத்துல அவர்களுடைய ஊழியத்திலே வருகிற பிரச்சனை, வந்த பிரச்சனை கர்த்தர் எழுத்து மாறாமல் அதற்கு முன்பாக ஒரு 10-11 மாசத்துக்கு முன்னால கர்த்தர் இப்படி வரும், ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருந்துக்க, கவனமா இருந்துக்க, ஆகிலும் ஒருவனும் உன்மேல் கை போடுகிறதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்னை உட்கார வச்ச எங்களுக்கு வந்து வாசிச்சு காமிச்சாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த பேப்பர்ல என்னென்ன செய்தி வந்ததோ அந்த வார்த்தைகள் கர்த்தர் அப்படியே போட்டு வச்சிருக்கிறார். மிரட்டுவாங்க, உன்னை பிடித்து சிறைப்படுத்த வேண்டும் என்று பேசுவாங்க, திட்டமிடுவாங்க, சுற்றி வருவாங்க, உள்ளே நுழைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆகிலும் ஒருவனும் உன்மேல் கை போட மாட்டான், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் பேசினார். சாத்தான் தன் மனதிலே ஒரு திட்டம் வைத்து, இவர்தான இந்த ஊழியத்துக்கும் தரிசனத்திற்கும் முழுமையான அந்த அழைப்பை பெற்ற மனிதன், இவரை டிசேபிள் பண்ணிட்டா இவரை நம்பி வருகிற ஒரு பெரும் திரள் கூட்டத்தை சிதறடித்து விடலாம், மேய்ப்பனை வெட்டினால் மந்தை சிதறிவிடும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டான். ஆனால் மேய்ப்பன் என்பவர் நாங்கள் மாத்திரல்ல, எங்களுக்கு பின்னால இன்னொரு மேய்ப்பன் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அந்த மேய்ப்பனுக்கு எதிராக எவனும் எங்கள் மேல் கை வைக்க முடியாது என்பது தெரியவில்லை. எங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விட்டான். ஆனா கர்த்தர் அதை குறித்து முதல்லயே சொன்னார், இப்படிலாம் வரும், மனம் மாத்திரம் கலங்கிறாத, திடமாயிரு. எவனும் சும்மா பேசுவான், எவனும் உன்மேல் கை போட மாட்டான், யாரும் உன் பக்கத்துல நெருங்க மாட்டான். யார் சொன்னது? இது தேவன் வெளிப்படுத்தி காண்பித்து வரப்போகிற காரியத்தை முன்னறிவித்து நம்மை எச்சரித்து சாத்தானுடைய மனதில் இருக்கிற தந்திரத்தை புரிய வைத்து நாம் எப்படி அதை தவிர்ப்பது, எப்படி அதற்காக ஜெபிப்பது என்பதை கற்றுக் கொடுத்து, இதுக்குதான் நமக்கு அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய கண்ணையும் கர்த்தர் திறக்க வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களிடத்தில் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் இத்தனை திரளாய் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அப்ப தேவன் பேசுகிற காரியங்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக வருகிறது. சில சமயத்துல அது எப்படி வரும்? தேவனுடைய வாயின் வார்த்தைகள், நீங்க அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி கர்த்தர் உங்களிடத்தில் பேச வரும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பேசுகிற வார்த்தை அப்படியே மேலோங்கி பபிள் மாதிரி வரும். அது எப்படி வரும் என்றால், நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு மனிதனுக்கு வாமிட் வருதுன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கினாலும் அது எந்த நேரம் தான் வெளியே போகலான்னு பார்த்து அப்படியே வந்து உள்ள அப்படியே புஷ் பண்ணும். பார்த்தீங்களா? ஒரு சென்சேஷன், வாமிட்டிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. அப்படி எது கழிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா அது ஒன்று அப்படியே புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சொல்லு 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 பேசு அப்படின்னு. சில நேரத்தில் நீங்க அப்படியே வந்து மௌனமா இருந்தா கூட அது வாயை வந்து விடிச்சு செதறி வெளியே வந்துடும். நீங்கள் தேவன்
உங்களை கொண்டு உரைக்க போகிற தீர்க்க தரிசனத்தின் முதல் வார்த்தை மாத்திரம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்றேன். ஒரு முதல் வார்த்தை மாத்திரம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சிடும் இந்த வார்த்தை என்னுடைய மனதில் இருந்து வருவதல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அது ஆரம்பத்துல பழக்கத்தில் இல்லாதவங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அந்த எண்ணம் உங்கள் மற்ற எல்லா எண்ணங்களை விட மேற்கொண்டு அதுவே திருப்பி திருப்பி உன்னுடைய இருதயத்தை நிரப்பி உன் மனசுக்குள்ள இருந்து அது வெளியே வந்தா தான் உனக்கு நிம்மதி. அது வருகிற வரைக்கும் அது உன்னை ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கும். அது வரும், அப்படியே சொல்லு மகனேன்னு ஆரம்பி, மகனே அப்புறம் பேசுறா முதல்ல. அது வந்து அந்த வார்த்தை முதல் வார்த்தை வெளியே வந்த உடனே அப்படியே அடக்க மாட்டாம கட 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 கடன்னு வந்துடும். நான் ஏன் இதை வந்து உதாரணமா இதை வந்து வாமிட்டு உதாரணத்துக்கு சொல்லக்கூடாது, எனக்கு வேற உதாரணம் சொல்ல தெரியல. அப்படி வரும்போது சில நேரத்தில் பாருங்க, அடக்கன்னு அப்படியே வாயை பொத்திக்கிட்டே ஓடுவாங்க. அப்படியே கொஞ்சம் 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 வரும். லேச ஆரம்பிச்சோன்னே கப கப கபன்னு வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படி உள்ள இருந்து உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும். பேசு பேசுன்னு உள்ள அது பப்பிள் மாதிரி உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை சொல்லும், பேசுங்கள். அது எல்லாரும் கேட்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். இத்தனை பேர் 10,000 பேருக்கு நான் பேசும்போது எல்லாரும் கேட்கணும், அது வேண்டாம். அது இங்க இருந்து மேடையில இருந்து நாங்க பண்ணும்போது நீங்க கேட்டுக்குங்க. கர்த்தர் உங்களிடத்துல இப்ப பெர்சனலா பேசினா நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த வார்த்தை நீங்களே பேசுங்கள். நீங்களே பேசி உங்க காதலே கேளுங்க. அதை கேட்டு அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். அது ஏன் மற்றவங்க கேட்க நினைக்கிறீங்க? வேண்டாம். இப்போ கர்த்தர் உங்களிடத்துல பேசினால் நீங்களா பேசுங்க. அந்நிய பாஷை பேசுறீங்கல்ல, அது மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுங்க நீங்களா. சிலர் என்னன்னா, மற்றவங்க நிறுத்தணும், நான் மாத்திரம் சத்தமா பேசணும், அப்பதான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் என்று நீங்கள் கூட்டத்துல இருந்து நினைக்க வேண்டாம். அது உங்களை கர்த்தர் அந்த ஒரு இடத்துல, ஒரு மேடையில, ஒரு ஸ்டேஜ்ல உங்களை அந்த ஊழியத்துல பயன்படுத்தும் போது நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். இப்போ வருவது உங்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தை முதல் வார்த்தை மாத்திரம் பபிள் ஆகும். எங்க வேணாலும் வரலாம். இந்த கூட்டத்துல வரலாம், உங்க தனி ஜெபத்துல வரலாம். தனி ஜெபத்துல எப்படி அந்நிய பாஷை பேசுறீங்க, அது மாதிரி நீங்க அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு வார்த்தை உங்க மனசுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். திரும்ப 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 ஒரு வார்த்தை தான் வரும். முதல்ல முழு சம்மரி வராது. நல்லா அதை தெரிஞ்சுக்க, முழு சம்மரி வராது. எல்லாம் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுன்னு நினைச்சா சொல்ல முடியாது. அப்படி இது வருகிற வார்த்தையை நீங்கள் அப்படியே வாங்கி நீங்க அப்படி வாயில பேசணும். தேவன் பேசுகிற வார்த்தையை உங்களுடைய நாவில வாங்கி அப்படியே அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு தெளிவான தீர்க்க தரிசனம் கிடைக்கும். வீட்டுல போய் தனி ஜெபத்துல அப்படியே ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை வெளியே வரும். அதை பேசி பாருங்கள். அதை முழுசா நீங்களே பெறலாம். அது உங்களுக்கு உண்டான செய்தியோ அல்லது ஒரு தேசத்துக்கு உண்டான செய்தியோ, ஜெபிக்க வேண்டிய ஒரு செய்தியோ, ஒரு ஆலோசனை தருகிற ஒரு செய்தியாகவோ அது இருக்கலாம். அந்த வார்த்தையை முழுசா நீங்க வாங்கணும். எப்போதுமே தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் அதை நீங்க கவனிக்கவே கூடாது. சுற்றுப்புறத்தில் இருக்கிறத கவனிக்கவே கூடாது. நீங்க பேசணும். இப்ப நாங்க வந்து மேடையில பேசணும்னு வச்சுங்களேன், மேடையில் பேசுகிறவர்களுக்கு கேட்டா தான் தெரியும். அல்லது உங்களை புதுசா இருக்கவங்களை மேடையில பேச விட்டால் தான் தெரியும் அது எவ்வளவு கடினம் என்று. மேடையில பேசும்போது இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஒருவர் எந்திரிச்சு போவாரு, ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு. எங்க பார்வை யார் மேலேயாவது போய்விட்டால் எங்களுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியாது. நாங்க இங்க இருக்கிற மாதிரி தெரியும், கூட்டம் மாதிரி தெரியும், நாங்கள் யாரையும் கவனித்து பேசவே மாட்டோம். கர்த்தர் நம்ம என்ன பேசணும்னு மைண்ட்ல வச்சிருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை பேச பேசத்தான் அந்த ஃப்ளூயன்சி கிடைக்கும். தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தை அப்படியே த்ரோ பண்ணிடணும். அந்த வார்த்தையை உட்கார்ந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தேவன் ஒரு வார்த்தை பேசும் பொழுது, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் நம்மை உரைக்க வைக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் எந்த அபிப்பிராயம் வைக்க கூடாது. கர்த்தர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது உங்க மைண்டுக்குள்ள தேவன் பேசுற வார்த்தை வந்த உடனே உங்க மனசு அதை குறித்து யோசிக்க கூடாது. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. யோசிச்சீங்கன்னா அது நின்று விடும். எப்ப நீங்க வேறு காரியத்தின் மேல உங்க கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் பேசுவது தடைப்பட்டு விடும். தேவன் பேசுவதை கேட்டு யோசிக்காம அப்படியே வந்து நீங்க த்ரோ பண்ணிடணும். நான் அதனாலதான் சில இடத்துல பயப்படுவேன். நான் எப்படி பயப்படுவேன் அப்படின்னா, சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி பப்ளிக்ல பேசிட்டு இருப்போம். கர்த்தர் பேசும்போது சில வார்த்தைகள் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம மட்டும் பேசிடுவோம். ஐயோ இதை பேசக்கூடாது, அதை ஃபில்டர் பண்ணணும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு அப்புறம் வந்து விசேஷமான ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆண்டவர். இந்த இடத்த பேசலாம், பேசக்கூடாது, கட்டுப்படுத்தி கொள்ளலாம், அதை வந்து மைல்டாக்கலாம், குறைக்கலாம். அதெல்லாம் வந்து அப்புறம் தீர்க்க தரிசன ஊழியத்துக்குள்ள முழுசா வந்த பிறகு
ஆனா முதல் கட்டத்துல தேவன் பேசும்போது எதையும் நீங்க கவனிக்காதீங்க. அவங்க சொல்றத மாத்திரம் அப்படியே திருப்பி சொல்லிட்டே வாங்க. அப்ப சொல்லத்தான் அந்த வார்த்தையில ஒரு ஃப்ளூயன்சி வரும். அது வேகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். முழு செய்தி வந்துடும். அந்த செய்தி வந்த உடனே அதை கவனித்து பாருங்கள். தேவனிடத்தில் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த உடனே ஒரு செய்தியை நீங்கள் விசாரிக்க விரும்பினால், வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, தாவீது தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து தேவனிடத்தில் விசாரிக்க விரும்பி நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த காரியத்தை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி இது ஆப்ஷனல். நீங்கள் தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ண உட்காரும் போது, நல்லா பிராக்டிக்கலா சொல்றேன் கேளுங்க, ஜெபம் பண்ண உட்காரும் போது தேவனிடத்தில் இந்த தீர்க்க தரிசன வரம் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் எதை பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை முதல்ல நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவரே, தேசத்துல இப்ப அடுக்கடுக்கா இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, ஆளுமை செய்கிறவர்கள் இப்படி எல்லாம் ஆளுமை செய்யறாங்களே, அரசாங்கம் ஜனங்களை கவனிக்க மாட்டேங்குதே, இது இப்படி போயிட்டு இருக்குதே, இதனுடைய முடிவு என்னவாகும்? இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தேசம் அவ்வளவுதான் நாசமா போயிருமா, அல்லது அதுக்கு வேறொரு காலம் இருக்கிறதா, இந்த அரசியல் இப்படிதான் இருக்குமா, அல்லது வேற ஒரு மாற்றம் வருமா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சு இதை குறித்து விசாரிக்கும்படிக்கு ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. காத்திருங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ கர்த்தர் நீங்கள் விரும்பின காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களிடத்துல வெளிப்படுத்தி பேசுவார். சும்மா போய் நின்று பேசும் ஆண்டவரே, என்ன பேசணும் பேசுங்க, என்ன பேசணும், ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேசணும். நான் பொழுது போகல உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதாவது உனக்கு என்ன வேணும், நீங்க என்கிட்ட கேட்டுட்டா நான் என்ன சொல்லுவேன்? பிரதர், நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க சிஸ்டர், ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசவா? என்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்கவா? நீ என்ன பேசணும் கேளுங்க, பேசுவோம். கான்வர்சேஷனா நீ கேட்கணும்ல, கேட்டா தான் நான் பேசுவேன். அப்ப அதே மாதிரி தேவனிடத்திலே நீங்கள் போகும் பொழுதே, நான் அடுத்து நடக்கக்கூடிய இந்த காரியத்தை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், சாத்தானுடைய தந்திரத்தை பற்றி தெரிய விரும்புகிறேன், இந்த ஊழியக்காரர்களுக்கு இப்போ இவ்வளவு பிரச்சனை வருதே, எழுப்புதலை குறித்து பேசுகிறவர்களுக்கு இதை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று கேட்க விரும்புகிறேன். மோனன கர்த்தர் இந்த மாதிரி பயன்படுத்துறீங்களே, அவங்களுக்கு விரோதமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, இந்த மாதிரி பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே, இது என்னவாய் முடிவு, என்ன நடக்கும், இதை குறித்து என்ன பேசு, போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு விஷயம் எதை வேண்டுமானால் நீங்கள் எடுக்கலாம். சாத்தானுடைய தந்திரம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எழுப்புதலுக்கு விரோதமா என்னென்ன கிரியைகளை செய்வதற்கு சாத்தான் தந்திரம் வைத்திருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது எனக்கு சொல்லித்தாங்க, இது எனக்கு கற்றுக் கொடுங்க, கேளுங்க. எனக்கு இந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. சாத்தான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பான் சொல்லுங்க. காத்திருங்க, கர்த்தர் பேசுவார். உடனே பேசணும் அவசரம் இல்லை, காத்திருக்கணும். நீங்க அதையே குறித்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் திடீரென்று இடைப்பட்டு பேசுவார். கர்த்தர் உங்களிடத்திலே காரியங்களை வெளிப்படுத்துவார். அவைகளை சில சமயங்கள்ல தேவன் பேசுகிற வார்த்தைகளை உங்க இருதயத்திற்குள்ளிருந்தே கர்த்தர் பேசுவார். அந்நிய பாஷை பேசும்போது அந்த பாஷை உங்க காதலை கேட்டா பேசுறீங்க இல்ல, உங்கள் உள்ளத்துக்குள்ளிருந்து அது புறப்பட்டு வரும். அந்நிய பாஷை எப்படி வருதோ அதே மாதிரி உங்கள் சொந்த தாய் மொழியில கர்த்தர் சொல்ல வேண்டிய செய்தி உங்கள் வாயிலிருந்து புறப்படுவது பேர் தான் தீர்க்க தரிசனம். அவ்வளவுதான். அப்ப அதை அந்நிய பாஷை பேசும்போது நீங்க கவனிக்க மாட்டீங்க. அது மாதிரி அதை தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அதற்கு அப்பவே உட்கார்ந்து அர்த்தம் பார்க்காதீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க அப்படியே அதை வெளியே கொண்டு வாருங்க, பேச பழகுங்கள். இரண்டாவது விதம், தேவன் சிலரிடத்திலே அவருடைய காதுகளிலே பேசுவார். ஒரு மெல்லி அமர்ந்த சத்தம், ரொம்ப இனிமையா அழகா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த சத்தம். நீங்க அப்படியே ஜெபத்துல தரித்து காத்திருக்கும் பொழுது உங்களுடைய காதுக்குள்ள இருந்து ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம், ஸ்டில் வாய்ஸ், மெல்லிய சத்தம். அதை கேட்டா அப்படியே புல்லரிச்சு போயிருவீங்க. அவ்வளவு ஆணித்தரம், அவ்வளவு அழகா, அது ஒரு மனிதன் பேசுவதை போலவே வெகு தெளிவாய். ஒரு போன்ல கேட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி அதை விட இன்னும் இனிமையா. போன்ல கூட கொஞ்சம் லேசா இன்டரப்ஷன்லாம் இருக்கும். இது ரொம்ப தெளிவாய் உள்ளிருந்து அது வேறொரு இடத்திலிருந்து அந்த வார்த்தை வருவது நமக்கு கேட்கும். கர்த்தர் பேசுவார் நேரடியா. நமக்கு அந்த நேரத்தில் பயமே இருக்காது பேசும்போது. சில நேரத்துல நல்லா படுத்து உறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். கேட்ட மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கும். நல்லா அப்படிதான் செய்வேன். கேட்ட மாதிரியும் இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கு. என்ன பேர் சொல்லி கூட்ட மாதிரி இருக்கும். டக்குன்னு நான் எந்திரிச்சு உட்காருவேன். எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ பேச விரும்புகிறார்கள் என்கிட்ட. நான் கொஞ்ச நேரம் காத்திருப்பேன், மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும் காதுகள்ல. என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல நான் அதிக நேரம் அதிகமா நான் மினிஸ்ட்ரி பண்ணும்போது சில நேரத்துல நம்ம தனியா உட்கார்ந்து காத்திருந்தா கர்த்தர் பேசுறது வேற,
சில நேரத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய சத்தம் காதுல கேட்கும். எனக்கு பேசும். ஒரு முறை ஒரு ஊழியத்துல அதிகமாய் கர்த்தர் பேசின ஒரே ஒரு சந்தர்ப்பம், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நான் நின்று பேசி கொண்டிருந்தேன். எனக்கு எப்பவுமே, இன்னைக்கு இல்லை முந்தியுமே, இந்த தனித்தனியா ஜெபம் பண்ணுவது எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சு வந்துடுவேன் அந்த இடத்துல இருந்து. அந்த 3வது நாள் கூட்டம், அங்கிருந்து அநேகம் பேர் கடைசி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஜெபம் பண்ணுவாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுவார் தனித்தனியா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் பேசி முடிச்சோன்னே ரொம்ப டயர்டா இருக்குது. ரொம்ப என்னுடைய பலத்தை, முழு பலத்தை பிரயோகப்படுத்தி பேசிட்டேன். கடைசியில் நாங்கள் இதை அவாய்ட் பண்றதுக்கு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வச்சிருக்கோம். நான் சொன்னேன், கர்த்தரே உங்களை தொட்டு விட்டதுனால இதற்கு மேல ஒரு மனிதன் உங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படியே விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் மறுபடியும் பார்த்தாங்க. பக்கத்துல கேட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாரோ? பாஸ்டர் பிடிச்சி தனித்தனியா ஜெபம் பண்ண மாட்டாரோ? எங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ண மாட்டார். அதெல்லாம் யாருக்கு ஜெபம் பண்ண முடியாது, போயிருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்ச பிறகு நான் கை வச்சேன்னா அந்த இருந்த பழைய ஆசீர்வாதம் போய்விடும். சும்மா அப்படி சொல்லி அவங்கள அப்படி தாஜா பண்ணி அனுப்பினேன். அப்ப நிறைய பேர் அப்படி போக மனம் இல்லாமல் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா, அவர்கள் நேரா புல்பிட் பக்கத்துல நின்று என்னை பார்த்து இப்படி கையை நீட்டி கை வச்சு ஜெபம் அப்படின்னு சொல்லி செய்கையில காமிச்சாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தனியா சொல்லணுமாம்மா, போங்க, அதான் ஆண்டவர் உங்களை தொட்டுட்டார்ல. மறுபடியும் இப்படி கூப்பிட்டாங்க, கை வச்சு ஜெபம் பண்ண. அப்படி நான் கீழே இறங்கி என்னன்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி கை வச்சு ஜெபம் பண்ண மேல ஆண்டவர் என்ன சொல்ல, எனக்கு ஜெபம் பண்ணி என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்னு டக்குன்னு அந்த அம்மா. அதில் நம்ம என்ன பண்றோமா பண்ணலையாலாம் எதிர்பார்க்கல. முக்காடை போட்டுருச்சு, முக்காடை போட்டு முழங்கால் போட்டு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணல போங்கன்னு. இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணியே தீரணுங்கிறாங்க. நான் சொன்னேன், சரி, இந்த அம்மால ஏன்னா வயசானவங்க, நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த கூட்டம் போட்டுமா, போன பிறகு நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், கொஞ்சம் இருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா ஒரு 2 நிமிஷம் நின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, தம்பி இந்த கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன்னா அப்புறம் எனக்கு காலையில் தான் பஸ்ஸு, நீ ஒரு பிரசங்கியார் மாதிரி சீக்கிரமா பேசி முடிக்கிற, பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற, 11 மணிக்கு முடிக்கிற, நான் கடைசி பஸ் போயிடும், போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏடா வம்பா போச்சுன்னு சொல்லி அந்த அம்மா விட்டா கையை பிடிச்சி இழுத்து தலையில வச்சிருவாங்க போல இருக்கு. சரி, காது வைத்த மாதிரி ஜெபித்து விடலாம்னு சொல்லி பக்கத்துல அப்படி கூப்பிட்டு அந்த அம்மா முழங்கால் போட சொல்லி ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சில வார்த்தைகள். அப்ப நான் அந்த இடத்துல நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மன கிளேசத்தோடு வந்திருக்கிறாள், அவளுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்ப நான் என் மனதிலே ஆண்டவரிடத்திலே வாதாடுகிறேன், ஆண்டவரை, நான் இப்ப ஜெபம் பண்ணினால் ஜனங்கள் திரும்ப வந்து விடுவார்கள், இவங்க வந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப இப்பவே டயர்டா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லல, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாக்கு தனியா ஜெபம் பண்றேன் அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், இல்ல நான் பேசணும், ஜெபம் பண்ணு அப்படி. உள்ளே நடக்குது கான்வர்சேஷன். இப்பெல்லாம் நான் ஆண்டோட சத்தத்தை கேட்கல, உள்ள கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ உடனே அந்த அம்மாவை முழங்கால் போட சொன்னேன், முழங்கால் படிக்கிட்டேன். அந்த அம்மா முழங்கால் படிட்டாங்க, கை வச்ச உடனே நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் வந்து விட்டார். அந்த அம்மாவை பத்தி ஆண்டவர் பேசுறார், என்னமோ சொன்னார், ரொம்ப கம்பேஷனா அந்த அம்மாவை பற்றி அப்படியே என்னமோ சொன்னார். அந்த அம்மா ஓன்னு சத்தம் போட்டு அழுதுட்டாங்க, ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி கைதட்டினாங்க. கைதட்டி இருந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு நான் கண்ணு திறந்து பார்த்தா போன அத்தனை பேர் அப்படியே முழங்கால் போட்டிருக்கிறாங்க. எனக்கு கோபமான கோபம், முதல் கோபம் ஆண்டவர் மேல, 2வது கோபம் இந்த பாட்டியம்மா மேல. 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணி என்னை மாட்டி விட்டார்கள். இவ்வளவு பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை மணி ஆகும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது, எவ்வளவு உடம்புல வேதனை இருக்கு அப்படின்னு. வேற வழியில் எல்லாம் முழங்கால் போட்டாங்க. நான் அந்த அம்மாளுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சத்தமா என் காதுல கேட்குது, போன்ல கேட்கிற மாதிரி. அவர் சொல்றாரு, நான் சொல்லு இந்த அம்மாளுக்கு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா கத்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. வேற வழி இல்லை. உடனே போய் நான் ஒரு அம்மாளுக்கு ஜெபம் பண்ணுவது கை வைத்தேன். கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த பாட்டிக்கு ஜெபம் பண்ண பரவாயில்ல, இவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே பேசுறா. அந்த அம்மா ஓன்னு குறிச்சு கத்தி கீழே விழுந்து, கர்த்தரையும் பேச விடாம என்னையும் பேச விடாம. சில ஆளுக்கு அப்படிதான், தீர்க்க தரிசனம் வரும்போது கைதட்டியே கெடுத்துருவாங்க எல்லாத்தையும். முடிச்சு அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. அடுத்த ஒரு அம்மாளுக்கு போய் ஜெபம் பண்ண, அப்பவும் கர்த்தர் பேசுகிறார். அந்த அம்மா என்னையே தள்ளி விட்டுருச்சு. மறுபடியும் எந்திரிச்சு 3வது ஆளுக்கு கை வச்சு ஜெபம் பண்ண, அப்பவும் பேசுகிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கடைசி நபர் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய உபதேசியார் மாதிரி ஒருத்தர் அசிஸ்டன்ட் அங்க வேலை செய்யறவர், அவருக்கு ஜெபம் பண்ணி, அவர் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் பேசின வார்த்தை நிக்கவே இல்லை. பேசிட்டே இருந்தார். அதான் வெரி லாங்கஸ்ட் என்னுடைய ஊழிய அனுபவத்துல. பேசிட்டே இருந்தார். இப்ப ஆண்டவர் பேசுவோம், போதும் ஆண்டவர்னு சொல்ல முடியுமா?
அவர் சொல்ல சொல்ல சொல்லு, சொல்ல சொல்ல சொல்லு, சொல்லிக்கொண்டே போனேன். இதான் அப்ப கர்த்தர் பேசுவது நம்முடைய காதுகளிலே சத்தம் போல கேட்கும் இருக்கும். கர்த்தர் பேசுவார் தெளிவாய், ஒரு மனிதன் பேசுவதை போல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை வேறு எந்த பக்கம் போக விடாம தேவனிடத்தில் பொருந்த பண்ண வேண்டும். எப்படி உங்களுடைய சிக்னல் கரெக்டா இருந்தா எதிராளி பேசுற சத்தம் உங்க போன்ல கேட்குமோ, அது மாதிரி உங்களுடைய மனம் அலைபாயாமல் இருந்தால் தேவன் பேசுவது ஸ்பஷ்டமாய் உனக்கு கேட்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க உட்கார்ந்துட்டே பல ப்ரோக்ராம் பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, டைம் ஆச்சே, அடுத்து என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு என்ன நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டே ஆண்டவரேன்னு பேசிட்டு இருந்தா நடக்காது. அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மற்ற எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்தை தெளிவாக்கி, உங்கள் இருதயத்தை வேறு எதன் மேலும் கவனம் போக விடாம நீங்கள் கர்த்தரிடத்தில் காத்திருந்து உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் பொருத்தினால் அவர் பேசுவது தெளிவாய் கேட்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆள் பேசுற மாதிரியே நான் பல முறை, ஆயிரக்கணக்கான முறை கர்த்தர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். மேடைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஒரு தீர்க்க தரிசனம் வரைக்கும் போது தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்கும். நேற்று கூட நான் சொன்னேன், கர்த்தர் பேசுவார், சொல்லுவார். அவங்க வந்து பேசுறாங்க, நான் பேசணும் சொல்லு. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ பேசாத, நிறுத்து, நானே பேச போறேன் அவங்ககிட்ட அப்படிம்பாரு என்கிட்ட. அது அந்த நேரத்தில் எங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நான் சில தரிசனங்களை பார்ப்பேன். ஆண்டவர் சொன்னார், பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்லு, இதனுடைய அர்த்தம் இதான், அதையும் சேர்த்து சொல்லு. சில நேரத்தில் சொல்ல, ஏன் இவங்க சும்மா அப்படி நிக்கிறாங்க, கேட்க சொல்லு, நான் கொடுக்க விரும்புகிறேன், எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கிறேன், கேட்க சொல்ல அவன அப்படின்பா. ஆண்டவரோடு பழகுவது அத்தனை ஆச்சரியமானது. நம் தேவன் உயிருள்ள தேவன். மரித்து போன தேவனையா நம்ம வச்சிருக்கிறோம், கல்லா மண்ணா? அது வந்து பேசாதுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் அப்படித்தான் எனக்கு ஒரு கடிதம் போட்டார். தம்பி, உங்க பிரசங்கமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் கடிதம் போட்டார், பிரசங்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கர்த்தர் பேசுறார் பேசுறார் பேசுவார்னு சொல்றீங்களே, அதைத்தான் ஜீரணிக்க முடியலன்னு சொன்ன. உன்னை யார் ஜீரணிக்க சொன்னா? ஒரு உணவு வந்து உனக்கு ஜீரணமாகலைன்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க. நான் பேசுற உங்களுக்கு ஜீரணமாகலையா, அண்ணன் பேசுற உங்களுக்கு புரியல, விட்டுருங்க. ஏன் வலுக்கட்டாயம் போய் அதை ஏன் சாப்பிடணும்? பிரியாணி சேராதுன்னா விட்டுறியா, மட்டன் சேராதுன்னா விட்டுரு. ஜீரணிக்க முடியல. அவர் எழுதினார், நீங்க உங்க பிரசங்கம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அந்த கர்த்தர் பேசுவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதைத்தான் எனக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல, அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கடிதம் போட்டார். நான் வச்சுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கடிதத்துக்கு நான் ஏதாவது கோபப்படுவேன்னு நினைச்சாரா, பதில் கொடுப்பேன்னு நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணார். எங்க வீட்டில் அப்போ வந்து இந்த லேண்ட்லைன் ஃபோனு, அந்த லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்க அக்கா தான் எடுத்தாங்க. இல்லை தம்பிகிட்ட பேசணும், நீ குடுமா அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவர் ஃபோன் எடுத்து அவர் பேசினார். சொன்னார், தம்பி நீங்க நல்லா இருக்கு, நல்ல ஊழியமா இருக்குது, இந்த மாதிரி ஊழியக்காரங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க, நீங்க வந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரு, நல்லா தெரியுது, பிரசங்கம்லாம் பண்றீங்க, இந்த சில ஊழியக்காரங்களோட சேர்ந்து கெட்டுறாதீங்க, கர்த்தர் பேர் சொல்றாரு, ஊர் சொல்றாருன்னு சொல்லி உங்க அழைப்பை விட்டுறாதீங்க. கர்த்தர் பேசலாம் மாட்டார். எப்படி பேசுவாரு? கர்த்தர் பேசுவார்னு சொல்றது மாத்திரம் விட்டுருங்க, பிரசங்கம் நல்லா இருக்கு, பிரசங்கம் மாத்திரம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். வயசானவர். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா கர்த்தர் பேச மாட்டாரான்னு கேட்டேன். கர்த்தர் மனிதரிடத்துல பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுவது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு, பேசுவார் தம்பி, ஆனா இப்பெல்லாம் பேச மாட்டார். ஏன் இப்ப பேச மாட்டார்? கர்த்தர் பேசுனா கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாதவர் தானே. சாமுவேல் இடத்துல பேசினா ஏன் எங்கிட்ட பேச மாட்டாரா? சண்டையா எங்க கூட? மோசேட்ட பேசினா ஏன் எங்கிட்ட பேச மாட்டார்? பைபிள்ல பேசினா இன்னைக்கு நேர்ல பேச மாட்டாரா? பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஆராதிக்கிற இயேசு மரித்து உயிரோடு இருக்கிறவர், இன்றைக்கும் உயிர் தெழுந்தவர். அவர் பேச முடியும், என்னை தூக்கி சுமக்க முடியும், என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை தர முடியும். நான் செத்து போன கடவுளை சவப்பெட்டியில வச்சா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது இயேசு எங்களோட வாசம் பண்ணுகிறார். அவர் எங்கள் கண்களை திறக்கிறார். என் நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். எவனும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற என் இயேசுவை நான் தொட்டு பார்த்திருக்கிறேன். என் இயேசுனுடைய சப்தம் எனக்கு தெரியும். அவர் முகத்தை பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ 500-600 முறைகளுக்கு அதிகமாய் முகமுகமாய் நான் என் இயேசுவை பார்த்திருக்கிறேன், தொட்டு பார்த்திருக்கிறேன். அவருடைய வாசனை எனக்கு தெரியும், அவருடைய பிரசன்னம் எனக்கு தெரியும்.
இதை நான் வேற எதற்காகவும் இல்லை, எனக்கே தெரியும். நீ சொல்ல வேண்டியதில்லை இயேசு அப்படியாக்கோ இப்படி, ஏன்னு என்கிட்ட சொல்றீங்க. இயேசு பேச மாட்டார் என்று நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? இயேசு பேசுவாரா பேச மாட்டாரா என்ற சந்தேகமெல்லாம் எனக்கு இல்லை. நான் ஆராதிக்கிற என் இயேசு பேசுவார் என்று எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று தெரியும். நான் ஆராதிக்கிற என் இயேசு எங்கேயோ இல்லை, எங்கள் பக்கத்துல எனக்குள்ளே இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். என் பக்கத்துல எனக்குள்ள இருக்கிறத பத்தி நீ யாரு சொல்றதுக்கு? என் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாதா? அதுதான் வேதம் சொல்லுது. உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவன் உங்கள் மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை தருகிறவர், உன்னோடு பேசுகிறவர். சமயங்களில் நான் இயேசுவை நேருக்கு நேர ஒரு மனிதனை போல பார்த்து ஆச்சரியம் அடைந்திருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போது உங்க மாம்சத்துல பார்க்கிற மாதிரியே இருக்கும். இது விஷன் இல்லை, அப்படி நேருக்கு நேர் முகமுகமாய் பார்ப்பது. தேவன் உங்களிடத்தில் பேச முடியும். இந்த தீர்க்க தரிசன வரமும் வல்லமையும் உங்கள் மேல் இறங்கும் பொழுது அது உங்களுக்குள் இருக்கிற ஆவியில ஒரு கண் இருக்கும், ஆவியில ஒரு கண், ஆவியில ஒரு பார்வை இருக்கும். அந்த கண்ணை அது திறக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த கண் அப்படி திறக்க ஆரம்பிச்சா, ஆவியின் கண் திறந்தால் ஆவிக்குரியவைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண் திறந்தா ஆவிகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். ஆவிக்கு கண் இருக்குமா? ஆவிக்கு காது இருக்குமா? ஆவிக்கு வாய் இருக்குமா? யோசிச்சு பார்த்தோம்னா ஆவிக்குத்தான் வாயும் கண்ணும் காதும் இருக்கிறது. அதுக்கு உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது. ஐஸ்வர்யவானும் லாசருவும் மரித்து போனார்கள். இப்ப 2 பேருக்கும் இப்ப சரீரம் இல்லை, அதான உண்மை. மரிச்சு போயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஐஸ்வர்யவான் கொண்டு போய் அந்த நெருப்பிலே விடப்படுகிறான். லாசரு கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விடப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது, இவர் 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து லாசரு ஆபிரகாம் மடியிலே இருக்கிறதை கண்டு என்று எழுதியிருக்கிறது. இவனுடைய கண்ணு தான் கல்லறையில் இருக்கு. இவனுடைய மாம்ச கண்ணு கீழே கல்லறையில் இருக்கு. இப்போ இவன் இருக்கிறது ஆவியின் வடிவத்தில் இருக்கிறான். அப்ப அந்த ஆவி கண்ணு திறந்து பார்க்குது. அந்த ஆவிதானே இப்ப உங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஆவி உங்கள் சரீரத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த ஆவியிலே ஒரு கண் இருக்கிறது. அது அப்போ அவன் தன் வாயை திறந்து ஆபிரகாமை நோக்கி, ஐயா, நான் தாகத்திலே தவிக்கிறேன், லாசரு கிட்ட சொல்லி அவன் கை விரலை ஒரு தண்ணீரை தோய்த்து 2 சொட்டு அங்கிருந்து விட சொல்லுங்க, நாவை குளிர பண்ண. நாவும் இருக்கிறது. அப்ப பேசுறான். பேசுனா சத்தம் இருக்கிறது. சத்தம் இருந்தா தானே ஆபிரகாம் கேட்டு பதில் சொல்ல முடியும். அப்ப இந்த ஆவிக்கு குரல் இருக்கிறது, சத்தம் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அவனுக்கு உணர்வு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. பார்த்த உடனே இவன் லாசர் என்று அடையாளம் கண்டு கொண்டான். அப்ப ஆனா சரீரம் இல்லை. சரீரம் இல்லாமல் ஒரு மனிதனால பேச முடிகிறது, பார்க்க முடிகிறது, தாகத்தை உணர முடிகிறது, அவர் பேசுவதை கேட்க முடிகிறது, பதில் சொல்ல முடிகிறது, ஒருவரை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. as it is, இப்போ உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அவைகள் எல்லாம் உங்களுடைய ஆவியிலே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எனக்கு இதை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொன்னார்னா, உன்னுடைய 5 புலன்களின் கிரியைகள் முழுவதும் ஆவியில தான் முழுசா இருக்குது. அந்த ஆவியில இருக்கிற கண்ணு மாம்சத்தில் இருக்கிற கண்ணுக்கு பின்னால இருந்து மாம்ச கண் வழியாய் உலகத்தை பார்க்கிறது. அவ்வளவுதான். நான் பாருங்க, எனக்கு உண்மையிலே ஒரு கண் இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணுல இருக்கிற பார்வையை ஒரு கண்ணாடியின் வழியாய்த்தான் நான் பார்க்கிறேன். நான் நேற்று சொன்ன மாதிரி 8வது வகுப்பு படிக்கும் போது கண்ணாடி போட்டு விட்டாங்க எனக்கு. அப்பதான் பார்வை எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கிற எந்த பொருளையும் கண்ணாடியின் வழியாய்த்தான் பார்க்கிறேன். அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரியுது. இதை நான் எடுத்துட்டு பார்த்தா வெறும் கலரா தெரியும். அப்படி அவ்வளவுதான். உங்க முகமெல்லாம் தெரியாது எனக்கு. அப்ப நான் கண்ணாடி வழியாய் பார்க்கிறேன். ஆனா உண்மையான கண்ணு பின்னால இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே உண்மையான கண் என்பது அவருடைய ஆவியின் கண் தான். இந்த ஆவியின் கண் மாம்சத்தின் கண் வழியாய் மாம்சத்துக்குரியவைகளை பார்க்கிறது. இந்த மாம்சத்தின் கண் வழியா பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காட்சிகள் எல்லாம் ஃபில்டர் ஆகி விடுகிறது. அவனுக்கு ஆவிக்குரிய காட்சியெல்லாம் ஃபில்டர் ஆகிறது. வெறும் மாம்சத்தின் காரியம் மாத்திரம் தான் தெரிகிறது. இந்த மாம்சத்தின் கண்ணை அது தாழ்த்தி விட்டு வெறும், இப்ப என்னுடைய கண்ணாடியை நான் கலட்டிட்டு
வெறும் கண்ணில் பார்க்கிற மாதிரி என் மாம்சத்தின் கண்ணை நான் தளர்த்தி விட்டு ஆவியின் கண்ணால் மாத்திரம் பார்த்தா ஆவிக்குரியவைகள் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறதுனால. நான் சொல்றது புரியுதா? நான் அந்த கண்ணாடியை கலட்டிட்டு வெறும் கண்ணில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் அணிந்திருக்கிற உங்கள் மாம்ச கண் வழியா தான் உங்க ஆவி கண் பார்க்குது. உங்க மாம்ச நாக்கு வழியாத்தான் ஆவியின் நாக்கு பேசுது. உங்கள் மாம்ச காதுகள் வழியாய்த்தான் ஆவியின் காது கேட்கிறது. சில நேரத்துல ஆவிக்கு காது இருக்கும், மாம்சத்துல இருக்கிற காதுல ரிப்பேர் ஆயிரும் ஏதாவது. அப்படின்னா கூட அது கேட்கறதுல கொஞ்சம் சில தடைகள் வரும். எதை கேட்கறதுல? மாம்சத்தின் சத்தத்தை கேட்கறதுலாம் தடை வரும். ஆனா அந்த காது கேட்காத ஆளுக்கு கூட ஆவியில் கேட்கிற சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். ஏன்னா உள்ள இருக்கிறது சரியா தான் இருக்கும். வெளியே இருக்க கண்ணாடியில இப்ப ஸ்கிராட்ச் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கோடு கோடா விழுந்துருச்சு. இப்ப இந்த பார்வை கொஞ்சம் அப்படி டேமேஜா தெரியும். அதைத்தான் நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம சரிப்படுத்தி கொள்ளுகிறோம், சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை. ஆனா அதுக்கு நேர் பின்னால ஆவியின் வடிவமான உண்மையான உறுப்புகள் இருக்கிறது. என் கண்ணு மாதிரியே இருக்கு கண்ணாடி, அதுக்கு பின்னால உண்மையான கண்ணு இருக்கிறது. அதே மாதிரி மாம்சத்துல ஒரு கண்ணு இருக்கிறது, அந்த கண்ணுக்கு நேர் பின்னால என் ஆவியின் கண் இருக்கிறது. அந்த ஆவியின் கண் இந்த மாம்சத்தின் கண் வழியாய் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்தின் காரியங்களை மாத்திரம் தான் பார்க்குது. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். ஏன்னா அப்படி பார்த்தா தான் இந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்க கூட நீங்க கிச்சனுக்கு போக முடியாது. கண் அப்படி திறந்திருக்கு, ஆவியெல்லாம் தெரியுதுன்னு வச்சுங்க, ஒன்னு அப்படி சலங்கை கட்டி உட்கார்ந்துருக்கு. வெளியே போறீங்க, பஸ் ஒரு 4 உட்கார்ந்துருக்கு, எப்படி இருக்கும்? ஒரு 2 தேவதூதர் அப்படியே பறந்துகிட்டு இருக்கிறாங்க, தெரியும். அவ்வளவுதான். எது ஆவிக்குரிய பொருள், எது மாம்சத்துக்குரிய பொருள் நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டுருக்கிறான். இது ஆவி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் ஆவிகளோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தெரியுமா உங்களுக்கு? உங்க பின்னாலேயே எல்லாமே இருக்கும். உங்க தூதர்கள் பக்கத்துல நின்று கொண்டிருப்பார்கள், பரிசுத்த ஆவியான நின்று கொண்டிருப்பார், ரோட்ல போகும்போது 10 பிசாசு நின்று கொண்டிருக்கும், அது என்னென்னமோ இருக்கும். உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள். தெரிஞ்சா பைத்தியமாகி விடுவீர்கள். அதனால ஆண்டவர் ஒரு கண்ணாடியை போட்டு விட்டுருக்கிறார். இந்த கண்ணாடி என்ன செய்யும்னா ஆவிக்குரிய பிம்பங்கள் இருக்கு பாருங்க உங்களை சுற்றிலும், ஸ்பிரிச்சுவல், அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்தை மாத்திரம் காட்டும். அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கணும்னா இந்த கண்ணாடியை கலட்டி விட்டால், மாம்சத்தின் கண்ணாடியை கலட்டி வச்சுட்டா இப்ப நம்ம ஆவிக்குரிய காட்சியை பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? அதனால்தான் சொல்லுகிறார், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் அல்லது அதற்கு கீழ்ப்படுத்தினால், தளர்த்தினால், அப்பதான் அந்த ஆவியினுடைய அந்த பார்வை வெளியே வர ஆரம்பிக்கும். அதை தளர்த்துவதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஜெபத்துல உட்காரும் பொழுது மாம்சீகமான உணர்வுகளுக்கும் நினைவுகளையும் அப்படியே கீழ்ப்படுத்துகிறோம். அதான் கலட்டி வைக்கிறது. கண்ணாடினா டக்குன்னு கலட்டி வச்சிடலாம். மாம்சமும் ஆவி ஒன்னோடு ஒண்ணு இப்படி பின்னி பிணைஞ்சிருக்குதே, இது எப்படி கலட்டுறது? இது அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஜெபம் பண்ணும்போது 10 பேர் விழுகிறது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். சத்தம் கேட்டவுடனே அப்படியே காதை திருப்பி பார்க்கும், கண்ணை திருப்பி பார்க்கும், கான்சென்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இவைகளை கலட்டி வைக்கணும்னா உன்னுடைய சரீர பிரகாரமான இந்த உறுப்புகளுடைய கிரியைகளை முழுசும் அப்படியே நீங்கள் மறந்து விடுங்கள். விட்டு அப்படியே அது அப்படியே தளரட்டும். உபவாசம் ஏன் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் 3 நாள் உபவாசம் பண்றேன்னா, உபவாசம் பண்ணும்போது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துடைய பலம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாய் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்துல தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளே உங்களை நடத்தும் போது இந்த மாம்சத்துக்கு ரொம்ப பலம் இல்லாததுனால அது ஆவி அதை மேற்கொண்டு விட்டால் உடனே உங்களுக்கு அந்த காட்சிகள் தெரிய ஆரம்பித்து விடும். அது தளர்ந்துரும்னா கண்ணாடியை கலட்டி வைக்கிற மாதிரி. பிரேயர் முடிஞ்சோடனே மறுபடியும் இந்த கண்ணாடி எடுத்து மாற்றுற மாதிரி மறுபடியும் நீங்க போகும்போது வேற எதுவுமே தெரியாது. பிரேயர் முடிஞ்சோடனே பாருங்க அந்த காட்சி எல்லாம் மறைந்து விடும். காட்சி மறைந்து விட்டது என்பதற்காக எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் விட்டார்கள் என்பது பொருள் அல்ல. அந்த தூதர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, அந்த நெருப்பு அங்குதான் இருக்கிறது, அந்த பிரசன்னம் அங்குதான் இருக்கிறது. நீங்கள் அந்த கண்ணாடியை மறுபடியும் மாட்டி விட்டீர்கள். அவ்வளவுதான். 11 மணி ஆச்சுங்க, இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லி கலட்டி வச்ச மாம்ச கண்ணாடியை மறுபடியும் போட்டுட்டீங்க. ஒருவேளை நீங்கள் அதிலே தொடர்ந்து நீடித்து மாம்சத்தினுடைய பலத்தை நீங்கள் குறைய பண்ணி ஆவியனுடைய கண்ணை திறக்க பண்ணினால் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும்.
ஆவிய பார்க்கும். பாருங்க, மரித்து போன ஐஸ்வர்யவான் உடைய ஆவி மரித்து போன லாசருடைய ஆவியை பார்த்தது, அவனை பார்த்தது, அத பேசினது. இப்ப லாசரு மாத்திரம் மரித்து போய் ஐஸ்வர்யவான் மரித்து போகவில்லை, ஆனால் அவனால் லாசருவை பார்க்க முடியாது. இப்ப மரிச்சு போன இவனு ஸ்பிரிட், அவனு ஸ்பிரிட். அப்ப உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில், இந்த உலகத்தில் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறாங்க, ஃபேன் இருக்கு, மேடை இருக்கு, அலங்காரம் இருக்கு, திரை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதை நீங்க பார்த்து அதோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்கள் ஆவியின் பார்வையை மாம்சத்தின் பார்வைக்கு பின்னால கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறார், ஃபில்டர் பண்ணி. அப்பதான் உன்னால் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி. அப்படி இல்லாவிட்டால் உங்களால் நிம்மதியா இருக்க முடியாது. வெறும் ஆவியா அப்படி பாக்குதுன்னு சொன்னா, மனிதர்கள் நடக்கிறது தெரியும், ஒரு 10 பிசாசோட சலங்க கட்டி அப்படி போறது தெரியும், தூங்குவியா நீ? எப்படி இருக்கும்? ஒரு பில்லி சூனியை விட்டா கதவு தட்டும், திறந்து பார்த்தீங்கன்னா அப்படி பல்ல உள்ள வந்து அனுப்புனாங்க, வர்றேன் அப்படின்னு சொல்லும். பில்லி சூனியை வச்சது யாராவது சொல்லி தெரியறதுனால தான் நிம்மதியா இருக்கிறீங்க நீங்க. அது நேருக்கு நேரா தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? ரோட்ல நடக்க முடியுமா? நீங்க நினைக்கிறீங்க பிசாசு வந்து ராத்திரி 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் வெளியே வரும்னு. யார் சொன்னது உங்களுக்கு? அது இளைப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுது, இளைப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படியே எல்லா இடத்திலும். உலகத்துல இருக்கிறவங்களை விட உலகத்துல செத்து போனவங்க தான் ஜாஸ்தி, அல்லது வந்து விழுந்து போன ஆவிகள் ஜாஸ்தி, தேவ தூதர்களுடைய ஆவிகள், விழுந்து போன ஆவிகள், பொல்லாத பிசாசுகள் ஜாஸ்தி. அது எல்லா இடத்துலயும் அப்படியே மெர்ஜாகி இருக்கிறது. இது தவிர தேவன், தேவ தூதர்கள், இவங்க எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் என்பதுதான் உண்மை. உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட மாம்சத்தின் வடிவம் என்பது ஒரு போலி. இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை போலி. இதை கண்டுபிடிச்சு தான் கடைசியில சொல்றாங்க, இவை யாவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. மாயை. ரியல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட், அதான் ரியல், அதான் ரியல் வேர்ல்ட். கர்த்தர் வேறு விதமான ஒரு உலகத்தை வடிவமைத்து அதை வேறு வடிவத்தில் அமைச்சதுனால, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டி இருக்கிறதுனால உங்கள் ஆவியை இதற்கு ஏற்ற விதத்தில் வடிவமைத்திருக்கிறார். ஆனா எந்த மனுஷன், எந்த மனுஷியா இருந்தாலும் ஒரு நாள் அவன் தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு போய்த்தான் ஆகணும். அவனுடைய ஆவிக்குரிய வடிவத்துக்கு அவன் மாறித்தான் ஆகணும். அப்படித்தானே? நீங்களும் நான் இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு ஏதோ ஒரு நாள் ஆவியின் வடிவத்தில் மாறித்தான் ஆக வேண்டும். அதை மரணம் செய்கிறது. சரீரத்தை ஆவியின் தனியா பிரிச்சிருது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே. எல்லாருமே கடைசியில் ஆவியின் வடிவமா மாறிடுவாங்க. அதான் ரியாலிட்டி, அதான் வந்து உண்மை. நீங்க மாறித்தான் ஆகணும் ஏதோ ஒரு நாளில். அது தவிர்க்க முடியாது. அப்பதான் தெரியும் நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மை என்று. இவைகள் உங்களுடைய சரீரத்துக்குள் அடக்கப்பட்டு உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாய் தன் பார்வையை செலுத்துறதுனால ஆவிக்குரிய காரியங்களை ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்கிறது. ஜெபத்திலே, தேவனுடைய அபிஷேகத்திலே நாம் நிரப்பப்பட்டு ஒரு புதிய வல்லமை நம்ம மேல் இறங்கும் பொழுது உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் அப்படியே மடக்கப்பட்டு தளர்த்தப்பட்டு, அதோடைய அந்த பார்வை, அதோடைய காது, அதோடைய மூச்சு எல்லாம் தளர்த்தப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வெளியே வருது பாருங்க. அப்பதான் உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நம்ம அனுபவம் என்று சொல்லுகிறோம், அதைத்தான் நம்ம தரிசனம் என்று சொல்லுகிறோம். அவைகளை நம்ம பார்க்க துவங்குகிறோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்க துவங்குகிறோம். நீங்கள் தேவனிடத்தில் போகும்போது இதை செய்வதற்கு, உலகத்துல உயிரோட இருக்கும் போதே ஆவிக்குரிய வடிவத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க வைப்பதற்கு ஒரு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பவரை உங்களுக்குள்ள கொடுக்கும்போது அது உங்களுடைய சரீரத்தினுடைய உணர்வுகளை தளர்த்தி உங்கள் ஆவிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்து அது வெளியே நடக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கவும் கேட்கவும் உணரவும் தக்கதான பலனை கட்டளையிடுகிறது. இதுக்கு பேர் தான் வரம் என்று சொல்லுகிறோம் நம்ம. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், என் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், எங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் அதை ஒரு வரம் என்று சொல்லுகிறார். அது ஒரு எக்ஸ்ட்ரா பவர், தேவனுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் உள்ள வந்த உடனே இந்த சரீரம் சாமானியமானது இல்லை, அது விட்டே கொடுக்காது, அது பார்க்க விடாது, அதெல்லாம் கலட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லு. இந்த எக்ஸ்ட்ரா பவர் வந்த உடனே சரீரத்தை அப்படியே கொஞ்சம் மடக்கி கீழே போட்டு உங்க ஆவியை வந்து மேல வந்து கிளப்பி ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வைக்கிறது. இதுதான் நடக்குது, டெக்னிக்கலா இதுதான் நடக்குது. இப்படிப்பட்ட அனுபவம் உயிரோட இருக்கும் பொழுதே மாம்சத்திற்குள்ளே அடைக்கப்பட்ட ஆவி
வெளியே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிகழ்வுகளை பார்க்கும் வண்ணமாக மாற்றப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் உங்களை குறித்து. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல என்னென்ன நடக்குது என்பதை உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு புதிய வசதியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வசதி தேவனுடைய அபிஷேகம். அதைத்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று சொல்லுகிறோம், அதை வரம் என்று சொல்லுகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்குள்ள ஊத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. தேவ வல்லமை உங்கள் மேல் நிரப்பப்பட்ட அந்த பவர் வர வர உங்க சரீரம் அப்படி தளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சொல்றது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது முழுசா நிரம்புவதற்கு விட்டு கொடுங்க. அக்கம் பக்கத்துல என்ன நடந்தாலும் பார்க்காதீங்க. அது முழுவதும் நிரம்பும் பொழுது உங்கள் கண்கள் அப்படியே திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். நாங்களும் அப்படிதான் செய்வோம். நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல அப்படியே தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த அபிஷேகம் எனக்குள் இறங்குவது தெரியும். அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நிரம்புவது தெரியும். நிரம்பும் பொழுது நான் என் கண்ணை திறக்கிறதா தான் நினைப்பேன். ஆனா என் கண் திறந்திருக்குமா என்பது எனக்கு தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு பின்னால இருந்து இன்னொரு கண் திறப்பது எனக்கு தெரியும். நான் இப்ப ஜெபம் பண்ணும் போதே ஒரு கண் அப்படி திறக்கிறது தெரியும். அந்த கண் திறந்த உடனே எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த கூட்டமெல்லாம் அப்படியே அசிட்டிஸ் இப்படி தெரியும். அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிகழ்வுகள் எனக்கு தெரியும். உங்க தேவ தூதர் நிக்கிறது தெரியும், ஸ்பிரிட் தெரியும், ஆவிகள் தேவ தூதர்கள் இறங்கி வருவது, ஏறுவது, சத்தம், அந்த சத்தம் கேட்கும், நீங்க கைதட்டுறதும் கேட்கும். இதெல்லாம் நடக்கிறது அப்படியே தெரியும், நல்லா தெரியும். இந்த கண்ணுக்கு பின்னால இன்னொரு கண் அப்படியே திறக்கும். அது திறந்த உடனே இந்த காட்சிகள் துலாம்பரமாய் தெளிவாக என் கண்களுக்கு முன்பாக தெரியும். அப்ப ஆண்டவர் அங்க நடுவில் நின்றுட்டு சொல்லுவார், அங்க இருந்து கையை காமிச்சு, கேளு, இந்த வார்த்தையை சொல்லு, அவங்களுக்கு நான் அடுத்து இதை செய்ய போறேன், அவங்களை இதை கேட்க சொல்லு. அதைத்தான் நான் இங்க இருந்து ஒரு கமெண்ட்ரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வர்ணனையாளர் எப்படி வச்சு பேசுவாரோ அது மாதிரி நான் பேசுறேன். நான் பார்க்கிறேன், அதை பார்க்கறதுனால சொல்றேன். சில நேரத்தில் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். ஐயோ, இவ்வளவு பிரத்யட்சமா இறங்கி வர்றாரு, இதெல்லாம் தெரியாம சும்மா அப்படியே கைதட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறான், அட பாவி அப்படின்னு இருக்கும். இப்படி பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, பக்கத்துல முகத்து பக்கத்துல வந்து நின்று இருக்காரு. இவன் பேசாம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறானே, எப்படா இடம் கிடைக்கும், கண்ணை மூடினான்னு அப்படி வெளியே ஓடிட்டு வந்தலான்னு பாக்குறானே, இவன் என்ன செய்வது? கோபமாய் வரும், அரைஞ்சிடலாமான்னு கூட நினைப்பேன். என்ன செய்வது? தரிசனத்தில் அடுத்த காட்சியை நான் சொல்லணுமே, விட்டுட்டு ஆண்டவர் அவனை போய் ஒரு அடியாக அடிச்சுட்டு வாடான்னு சொன்னா கூட வந்துருவேன். அப்படி ஒரு ஆதங்கம் இருக்கு எனக்கு. இதெல்லாம் எனக்கு நடக்கிறது, இதெல்லாம் வெளியே சொல்றது இல்ல, இது எனக்கு நடப்பது. அதுதான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்குள் என்ன நடக்கும்? நீங்கள் ஜெபிக்க துவங்கும் பொழுது அந்த வல்லமை உங்களை முழுவதாய் ஆட்கொள்ள விடுங்கள். அந்த வல்லமை வர 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 உங்கள் சரீரத்தினுடைய பலம் தளர்கிறதை பார்ப்பீர்கள், ஆவியின் பலம் பெருகுகிறதை பார்ப்பீர்கள். அது வர வர இந்த கண்ணாடி அப்படியே இறக்கிட்டே போற மாதிரி உங்க சரீரத்தை கிரியைகளை அப்படி இறக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன லெவல் இறக்கும் போதே உங்களை சுற்றி நடக்கிற ஆவிக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். ஆவிக்குரிய காரியங்கள் என்பதுதான் உண்மை, மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்பது போலி. இதுல இருந்து நீங்க தான் அந்த புது உலகத்துக்குள்ள நீங்க போறீங்க. அப்ப போகும் பொழுது உங்களை சுற்றிலும் என்ன ஆவிக்குரிய நிகழ்வு நடந்தாலும் அது தெரியும். ஆவியின் கண் திறந்தா, ஒரு மனிதனுடைய மாம்சத்தின் கண் திறந்தால் அவனை சுற்றி இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் தான் பார்ப்பான். அதே மாதிரி ஆவிக்குரிய கண் திறந்தா அது அவன் கண்களுக்கு முன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, தேவன் இருந்தால் தேவனை பார்ப்பாங்க, பிசாசு இருந்தா பிசாசை பார்ப்பாங்க. ஆவிக்குரிய அந்த அம்சங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் உங்களை சூழ தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை உங்களால பார்க்க முடியும். தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் பார்க்க முடியும். தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்க முடியும். தேவன் உங்களுக்கு தருகிறதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். இது இந்த ஆவில வரக்கூடிய ஒரு உயர்ந்த அனுபவம். இது விட கொஞ்சம் லோ குவாலிட்டி இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவியில வரக்கூடிய படங்களை இத்தனை பிக்சல், 1800 பிக்சல், அடுத்து வந்து செகண்ட் குவாலிட்டி 460 பிக்சல் அப்படின்னு போடுற மாதிரி செகண்ட் குவாலிட்டி இருக்கு. அது என்னன்னா அசிட்டிஸ் இருக்கிற அந்த ஆவிக்குரிய கண் முழுவதாய் திறக்கப்பட்டு தன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்ல வர்ற ஏதோ ஒரு காரியத்தை படம் மாதிரி பார்ப்பாங்க, பிக்சர், இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி. அதுக்கு பேரு தரிசனம் என்று சொல்லுகிறோம். அது அப்படியே நமக்கு தரிசனம் மாதிரி. இனி அவர் செய்ய போற ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு படம் மாதிரி காமிப்பார், தான் செய்ய போவதை. அது உங்களுக்கு அப்படியே ஒரு படம் மாதிரி, பிக்சர் மாதிரி தெரியும், இமேஜஸ் தெரியும். அதை தரிசனம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்கள் காதுகளை கர்த்தர் திறந்து, சில சமயத்துல கண்ணு மூடின மாதிரி மூடி இருக்கும், அங்க நடக்கிற காரியங்கள் தெரியாது, காதுல மாத்திரம் கர்த்தர் பேசுவார், உங்களுக்கு அதை கேட்க முடியும். அப்ப இவைகளை அனுபவத்துக்குள்ளே கடந்து போனாதான் இனி தேவன் செய்கிற
ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொண்டு அவரோடு நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருக்கு இந்த கடைசி காலத்துல வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் சொல்லுகிறவர்களாக, தரிசனம் காண்கிறவர்களாக, சொப்பனம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அந்த கடைசி காலத்துலதான் பிசாசு பிரத்யட்சமா இந்த பூமியை ஆளுமை செய்ய போகிறான். இப்ப இருக்கிற காலத்துல சாத்தான் என்ன செய்யறான்னா மனிதர்களை கொண்டு ஆளுமை செய்கிறான். இனி அவனே நேரடியா இறங்கி வந்து கிரியை செய்ய போறான். அப்ப ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை, ஒரு பிசாசு என்ற ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை உலகம் முழுவதும் வியாபிக்க போறதுனால நீங்கள் அதற்கு ஏற்ற விதத்தில் அவைகளுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளும்படி கண் திறக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளான மாம்சமான யாவரையும் தம்முடைய தீர்க்க தரிசன வல்லமையினால் நிரப்புவதற்கு அவர் விருப்பம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால், நான் சொன்னது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதா? நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் உங்களுக்கு பொய் சொல்வதற்காக வந்து நிக்கல. எனக்கு என்ன இதுல என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. நான் தெரிந்து கொண்டதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் தேவனோடு இணைந்து ஓட பழகணும். அப்படி மாத்த நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பல மணி நேரம் உங்களால ஜெபத்துல தேவனிடத்துல நீங்கள் பேச முடியும், தரித்திருக்க முடியும். ஜெபம் என்பதே ஒரு இனிய அனுபவமாய் மாறிவிடும். நான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே வெளியே எப்படா ஜெபத்து போலாம் என்று யோசிப்பேன். எப்படா போலாம், கர்த்தரிடத்துல பேசலாம், இன்னைக்கு என்ன காட்ட போறாங்க, என்ன பார்க்க போறோம் என்ற ஆவல் எனக்குள்ளே வரும். இன்று கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார். இனி வருகிற ஒரு புதிய காலத்திற்கும் தேவன் செய்ய போகிற புதிய திட்டங்களுக்கும் கண் திறக்கப்பட்ட வேலைக்காரர்கள் தான் அவருக்கு வேணும். கண் திறக்கப்பட்ட ஊழியர்கள் தான் வேணும். தீர்க்க தரிசன வல்லமையிலே நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தலைமுறை தான் அவருக்கு வேணும். அதனால்தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்த நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சும்மா சொல்லல. இனி வருகிற தலைமுறை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தலைமுறையாய் இருக்கணும். கடைசி கால அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். உன் பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்படணும். உன் வாலிபர்கள் அந்த தரிசனத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா ஊழியக்காரனுடைய கண்களும் திறக்கப்படணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த கடைசி கால தரிசனத்துல இணைந்து ஓட முடியும் என்பதே கர்த்தருடைய தீர்ப்பு.